Hi, I'm Praveen from Bangalore and நான் ஆக்சுவலாக என்ன சொல்லியிருந்தேன்னா எப்படி ஒரு ஜீரோ பட்ஜெட் ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறதுன்னு சொல்லி ஒரு போஸ்ட் போட்டிருந்தேன். நாட் இன் ஃபேஸ்புக், வாட்ஸ்அப். ஸோ எப்படி எடுக்கலாம் அப்படின்ட்டு சொல்கிறேன். மேபி எல்லாரும் இப்போது ஸ்வாதி மர்டர் அதை பற்றி பேசிகிட்டு இருப்பாங்க. பட் நானாக என்னோட பர்சனல் ஒப்பீனியன் என்னென்னா, ஸ்வாதிக்கு நடந்தது நம்ம ஃபேமிலி யாருக்காச்சும் நடந்தால் தான் நம்மளுக்கு அந்த புத்தி வரும். ஸோ அதை பற்றி நம்மளுக்கு பேசி ஒன்றும் பிரோஜனம் இல்லை. நம்மளுக்கு நடந்தால் தான் அது தெரியும். ஸோ அதை பற்றி பேச வேண்டாம். ஸோ லெட் கோ ஃபார் மேக்கிங் ஷார்ட் ஃபிலிம். ஸோ ஷார்ட் ஃபிலிம் இஸ் அ கைண்ட் ஆஃப் ட்ரெண்ட். ஸோ எப்படி வச்சுக்கலாம்னா, ஷார்ட் ஃபிலிம் வந்து ஒரு பெரிய படம், அதை சின்னதாக டியூரேஷன் மட்டும்தான் கம்மி. நீங்கள் அதை மட்டும் நினச்சிக்கோங்க. நீங்கள் ஒரு 2 ஃபிலிம் வந்து கம்பேர் பண்ணக்கூடாது. ஃபியூச்சர் ஃபிலிமோட எஃபெக்ட், குவாலிட்டி எல்லாம் இதோட கம்பேர் பண்ணக்கூடாது. ஸோ ஹவு டு மேக் அ ஷார்ட் ஃபிலிம் இன் ஜீரோ பட்ஜெட். ஜீரோ பட்ஜெட்னு சொல்லும்போது நான் எதுக்கு சொல்கிறேன்னா, எப்படின்னா ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுக்கலாம் ஜீரோ பட்ஜெட்டில். எதுக்குன்னா, நீங்கள் ஷார்ட் ஃபிலிமுக்குன்னு ஒரு பட்ஜெட் ஒதுக்காமல் உங்கள்கிட்ட இருக்க திங்ஸை வச்சு, ப்ராப்பர்ட்டிஸ் வச்சு அப்படி எடுக்கிறது தான் ஜீரோ பட்ஜெட் ஷார்ட் ஃபிலிம். நீங்கள் இதுக்கு ஸ்பெண்ட் பண்ணி தான் ஆகணும். நீங்கள் யூஸ் பண்ணுற இன்டர்நெட்டை யூஸ் பண்ணி தான் ஆகணும். அதுக்கு நீங்கள் பே பண்ணுறீங்க. ஸோ ஜீரோ பட்ஜெட் ஷார்ட் ஃபிலிம்ங்கிறது வந்து பேர் தான். ஸோ பட் ஆனால் நீங்கள் எப்படி யூஸ் பண்ணுறீங்க, ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் யூஸ் பண்ணி அதை வச்சு தான் ஜீரோ பட்ஜெட்டாக இல்லை பட்ஜெட் ஃபிலிமானு டிசைட் பண்ண முடியும். ஸோ ஓகே, நான் ஸ்ட்ரைட்டாக போனேன். என்னோட நாலேஜ் மட்டும் தான் ஷேர் பண்ணுறேன். ஸோ இது நான் தப்பாக இருந்தாலும், நான் சிலது சரியாக சொன்னாலும் தப்பாக சொன்னாலும் அது என்னோட ஒப்பீனியன் தான். இது யாருக்கும் கான்ட்ரடிக்ஷனாக இருக்காது. ஓகே, ஸோ ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறோம். ஜஸ்ட் மீ நீட் அ டீம். இதுக்கு மொத்தமே முக்கியமான விஷயம் என்னன்னா ஒரு டீம். ஸோ ஒரு ஃபிலிமை வந்து ஒரு 3 பார்ட்டாக பிரிச்சுக்கோங்க. ப்ரீ ப்ரொடக்ஷன், மேக்கிங், போஸ்ட் ப்ரொடக்ஷன். ஸோ நான் ப்ரீ ப்ரொடக்ஷன் சொல்கிறேன். இதுதான் ரொம்ப முக்கியமான பார்ட். போஸ்ட் ப்ரொடக்ஷன் ரொம்ப முக்கியம், ப்ரீ ப்ரொடக்ஷன் அதை விட ரொம்ப முக்கியம். ஸோ நான் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நான் ஒரு கதை வச்சுருக்கேன். எனக்கு வந்து கதை, ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுக்கணும். என்ன பண்ணணும்? ஷார்ட் ஃபிலிம் எடுக்க ஒரு கேமரா வேணும். நெக்ஸ்ட் அது எடிட் பண்ண ஒரு சாஃப்ட்வேர் வேணும். அதில் நடிக்க ஆள் வேணும். அதுக்கு மியூசிக் பண்ண ஒரு ஆள் வேணும். ஸோ இப்படி ஒரு ஃபீல்டு இருக்குது. பட் ஆனால் உங்களோட டீமோட லிமிட்டை குறைச்சிக்காதீங்க. பட் ஆனால் எடுக்கிற விதத்தை கொஞ்சம் குறைச்சிக்கணும். டீமை வந்து என்றைக்குமே கொஞ்சம் பெருசாக தான் வச்சுக்கணும். என்றைக்கும் வந்து ஒரு கேமராமேனே வந்து எடிட்டுக்கு போடக்கூடாது. அவனுக்கு எடிட் தெரியுங்கிறதுக்காக எடிட்டில் போடக்கூடாது. எடிட்டரை தூக்கி திருப்பி மியூசிக் பண்ண சொல்லக்கூடாது. ஸோ இதெல்லாம் தான் வந்து ஒரு பெரிய டீம் இருந்தால் தான் உங்களுக்கு ப்ரமோஷன் நல்லா போகும். நிறைய பேர் இருப்பாங்க, நிறைய பேர் அதை ஷேர் பண்ணுவாங்க. ஸோ அதை வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. எப்படி இப்போ வந்து கதை எடுத்துக்கிட்டீங்க. ஸோ கதையை ஃபஸ்ட்டு எழுதணும். கதையை வந்து எப்படி எழுதணும்? ஒரு சீன் பை சீன் எழுதணும். அதெல்லாம் வந்து நீங்கள் உங்களுக்கு ஒரு படம் எடுக்கிறவங்களுக்கு தானாக அது வந்துடும். நீங்கள் எதையுமே ரெஃபர் பண்ண தாங்க, நீங்கள் படிக்க வேணாம். நீங்கள் ஒரு 2 வருஷம் 6 மாதம் படிக்கணுங்கிறது அவசியமே கிடையாது. டெக்னிக்கல் வைஸ் படிக்கணும்னா கண்டிப்பாக படித்தாகணும். பட் ப்ராக்டிக்கல் வைஸ் வந்து நீங்கள் பண்ணுறது மட்டும்தான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஒரு ஷார்ட் ஃபிலிமுக்கு நீங்கள் ஷார்ட் ஃபிலிம் எடுக்க பிளான் பண்ணுறீங்க. ஸோ கிராப் அ பீப்புள்ஸ். ஸோ என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு ஒரு கேமராமேன் வேணும். யார்கிட்ட கேமரா இருக்குது? ஒரு கேமராங்கன்னோன்னா நீங்கள் ஹெச்டி, டிஎஸ்எல்ஆர் அந்த மாதிரிலாம் போவாதீங்க. இப்போ இருக்க நார்மல் குவாலிட்டியிலே எடுக்கலாம். இப்போ நான் யூஸ் பண்ணிட்டு இருக்க ஃபோனோட கிளாரிட்டி வந்து 720 பிக்சல். ஸோ தட் இஸ் ஹையர். ஸோ நீங்கள் இதிலே எடுக்கலாம். நீங்கள் எப்படி எடிட் பண்ணி அதை அவுட்புட் கொடுக்குறீங்க, அது மட்டும்தான் மேட்டர். ஸோ என்ன பண்ணலாம்? ஒரு கதை எழுதிட்டீங்க, ஒரு கேமராமேன் வேணும். நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே கேளுங்க, யார் கேமரா பண்ண, யாராக இருந்தாலும் ஓகே, பிடிச்சி அவன்கிட்ட வந்து என்ன சொல்லுங்கள், ஒரு 5 படத்தை காமிங்க. ஒரு 5 சீன், இந்த சீனில் எக்ஸ்பிளைன் பண்ணி எனக்கு இந்த மாதிரி ஷார்ட் வேணும் அவன்கிட்ட சொல்லிவிடுங்க. எடிட்டர்கிட்ட என்ன விஷயம் வேணும்னா, எடிட்டர் வந்து பொறுமை வேணும். ஸோ அந்த பொறுமை வந்து இருக்கிற ஒரு ஆளாக பிடிங்க. நீங்கள் தெரிஞ்சவங்க தான் பண்ணணும்னு இல்லை, அது ஈஸியாக பண்ணலாம் எடிட்டிங். அதாவது ஷார்ட் ஃபிலிமில் ஜீரோ பட்ஜெட்டுக்கு பண்ணுறதுக்கு மட்டும்தான் ஈஸி. மற்றதெல்லாம் எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே ரொம்ப கஷ்டம். டைலாக் எழுத ஒரு ஆள் வைங்க. ஸ்க்ரீன் பிளேக்கு நீங்கள் எழுதிடுங்க. கதை வச்சுருக்கீங்களா, நீங்கள் ஸ்க்ரீன் பிளே எழுதிடுங்க. நான் வந்து ஒரு ரைட்டர் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து சொல்கிறேன். நீங்கள் எழுதிட்டு ஸோ நவ் யூ ஹேவ் அ ஸ்கிரிப்ட். நீங்கள் ஒரு கேமரா வச்சுருக்கீங்க, எடிட்டர் வச்சுருக்கீங்க, நடிக்கிறதுக்கு ஆள். ஸோ நடிக்கிறதுக்கு ஆள் வேணும்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸை கிராப் பண்ணுங்கள். நீங்கள் நடிக்காதீங்க. முடிஞ்சால் நீங்கள் நடிங்க, இல்லைனா மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணிங்க. எடிட்டர் இந்த மாதிரி எல்லாத்தையும் நடிக்குவீங்க. மோஸ்ட்லி எல்லாத்தையும் நடிக்குவீங்க சின்ன சின்ன கேரக்டரில். ஜீரோ பட்ஜெட் ஷார்ட் ஃபிலிமில் முக்கியமான விஷயம் என்னென்னா, நீங்கள் மோஸ்ட்லி டார்க்கில் எடுக்கிற கதையை வந்து சூஸ் பண்ணாதீங்க. இருட்டில் எடுக்கிற மாதிரி கண்டிப்பாக சூஸ் பண்ணாதீங்க. அப்புறம்
வீட்டுக்குள்ள ரொம்ப சீன் இருக்க மாதிரி சூஸ் பண்ணாதீங்க. மோஸ்ட்லி கொஞ்சம் அவுட்டர்ல வச்சிருங்க. சின்ன 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 சீனா வச்சிருங்க, நிறைய எடுத்துக்கங்க. ஸோ நவ் நீங்க வந்து ஒரு தினமும் ஒரு சீன் எடுக்கிறீங்க. இன்னொன்று சொல்றேன், முக்கியமான விஷயம். பிளான் பண்றதெல்லாம் சாட்டர்டே சண்டேஸ்ல பிளான் பண்ணுங்க. படம் இன்னைக்கு எடுக்கணும், யார் நடிக்கணும், அதெல்லாம் வந்து சாட்டர்டே சண்டேஸ்ல பிளான் பண்ணுங்க. எடுக்கிறது வந்து வீக் டேஸ்ல எடுங்க. அதாவது எல்லாத்தையும் ஒரு நாள் லீவ் போட வச்சுட்டு அந்த ஒரு நாள்ல ஃபுல்லா எடுங்க. என்னைக்குமே 1 டே 2 டேல எடுக்கிற 0 பட்ஜெட் ஷார்ட் ஃபிலிம் தான் கொஞ்சம் ஈஸியா எடுக்க முடியும். ஏன்னா அவங்களுக்கு அந்த டேஸோட அன்னைக்கு லீவ் போட்ட நாளோட வேல்யூ தெரியும், அவங்க வேஸ்ட் பண்ண மாட்டாங்க, சீக்கிரம் பண்ணுவாங்க. பட் ஆனால் நீங்கள் சாட்டர்டே சண்டேஸ் எடுத்தீங்கன்னா அது வந்து ஒரு கண்ட்ரோல், நம்ம கண்ட்ரோல்லே இருக்காது, அது வந்து அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கும். ஸோ இப்போ வந்து நீங்கள் படம் எடுக்க ஆரம்பிச்சிருங்க. ஸோ அதை வந்து வீடியோவாக எடுக்கிறீங்க. வீடியோ கிளிக் பண்ணுறாரு கேமராமேன், அது வீடியோவில் கிராப் ஆகுது, அதை எடுக்கிறீங்க, எடுத்து சேவ் பண்ணி வச்சுக்கிறீங்க. தேவையில்லாத சீன்லாம் டெலீட் பண்ணுறீங்க. நடிக்க வைக்கிறது நீங்கள் ஒரே ஒரு தடவை அந்த சீனை வந்து ஒரு சாட்டர்டே சண்டேஸில் ரிஹர்சல் மாதிரி பார்த்துங்க. நீ இதை நடிக்கணும், இதை ஒரு தடவை சொல்லி காமி, நீ இதை பண்ணணும், நீ இதை ஒரு தடவை செஞ்சு காமி அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக ஒன்று பண்ணிக்கங்க. அப்போனா தான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வந்து அங்கே போயிட்டு ஸ்ட்ரெயிட்டாக எதுவும் சொல்ல வைக்காதீங்க. ஸோ நீங்கள் அவங்களையும் நடிக்க வச்சுருங்க, அதை வீடியோ எடுத்துறீங்க. ஸோ எடுத்தாச்சு. நீங்கள் இன்றைக்கும் இப்போது படம் எடுத்தாச்சு. மியூசிக் கம்போசர்ட்ட இது போஸ்ட் ப்ரொடக்ஷன்லாம் வருவானா இப்போயே எல்லாம் சொல்லிடுறேன். போஸ்ட் ப்ரொடக்ஷனில் வரதெல்லாம் முன்னாடியே அரேஞ்ச் பண்ணணும். ஸோ இப்போயே சொல்லிடுறேன், மியூசிக் கம்போசர் வேணும். ஸோ நீங்கள் வந்து ஒரு யூடியூப்பில் ஏதோ ஒரு வீடியோ இருக்க மியூசிக்லாம் எடுத்து போடாதீங்க. ஒரிஜினாலிட்டி கொடுக்க ட்ரை பண்ணுங்கள். 0 பட்ஜெட் ஷார்ட் ஃபிலிமோட பெஸ்ட்டு திங்கே வந்து ஒரிஜினாலிட்டி கொடுக்குறது. அது மொக்கையாக இருக்கலாம், எதாக இருக்கலாம், ஒரிஜினாலிட்டி. நீங்கள் இன்னொரு படத்தை காப்பி பண்ணி எடுக்கணும்னு அவசியமே இல்லை, எடுக்காதீங்க. சிமிலராக இருங்க, சேமாக இருக்காதீங்க. தட் இஸ் தி இம்பார்ட்டன்ட் திங். ஸோ சிமிலாரிட்டி இருக்கலாம். ஒரு கதையை வந்து நீங்கள் சிமிலராக அதே மாதிரி சிமிலராக எடுக்கலாம், அதே கதையை எடுத்துடக்கூடாது. ஸோ அதில் ரொம்ப கீனாக இருங்க. மோஸ்ட்லி ஒரு இங்கிலீஷ் படத்தை பார்த்து எடுக்கிறது எடுங்க, பட் சிமிலர் அந்த கான்செப்ட் மட்டும் இருக்கணும், அதில் இருக்கிறது அப்படியே இருந்துடக்கூடாது. ஸோ நீங்கள் வந்து எடுத்துட்டீங்க. தென் வந்து நான் சொல்றேன், மேக்கிங்கும் முடிஞ்சாச்சு, ப்ரீ ப்ரொடக்ஷன் இதெல்லாம் தான் ப்ரீ ப்ரொடக்ஷன். நீங்கள் வந்து அதை சின்ன சின்னதாக ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக செய்யணும். ஃபஸ்ட்டு ஸ்கிரிப்ட் எழுதணும், அதுக்கு ஒரு ஆள் அரேஞ்ச் பண்ணணும், அதை ஒரு நாளில் எடுக்கணும், அந்த ஒரு நாளில் எடுக்கிற சீன் எல்லாத்தையும் கிராப் பண்ணி வைக்கணும், எடிட்டர், அதுக்கப்புறம் எல்லாத்தையும் ரிலீவ் பண்ணிடுங்க. மோஸ்ட்லி எல்லாத்தையும் ரிலீவ் பண்ணிடுங்க. எடிட்டருக்கு மட்டும்தான் வேலை இருக்கும். ஸோ இப்போ என்ன தெரிஞ்சதுன்னா, எடிட்டருக்கு நிறைய வேலை இருக்குது. ஸோ எடிட்டரை வந்து எந்த வேலையும் இன்வால்வ் பண்ணாது, அவருக்கு வந்து நிறைய வேலை இருக்குது. ஸோ அப்படியே நிறுத்தி வச்சுக்கோங்க. நிறுத்தி வச்சுட்டு இப்போது மேக்கிங் முடிச்சாச்சு. போஸ்ட் ப்ரொடக்ஷனில் மெயின் திங் வந்து நீங்கள் படம் ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி உள்ள ப்ரொமோஷன்ஸ். ஷார்ட் ஃபிலிமுக்கு முக்கியமான விஷயம் வந்து இப்போ ப்ரொமோஷன்ஸ் தான். இப்போ யாரும் சரியாக பண்ணுறதில்ல, எனக்கு தெரிஞ்சு. பண்ணால் தான் வந்து ரீச் ஆகும். நீங்கள் படம் நல்லா எடுங்க, நல்லா எடுக்காமல் போங்க, அதெல்லாம் அடுத்த விஷயம். நீங்கள் எடுத்தது வந்து எதுக்கு ஒருத்தவங்க பார்க்கறதுக்காக. ஸோ அதை வந்து எப்படி கொண்டு போகணுங்கிறது வந்து ப்ரமோஷனில் தான் இருக்குது. ஸோ நான் வந்து ஒரு பிகினருக்கு தான் சொல்கிறேன். ஸோ அவங்க எப்படி பண்ணணும்னா, ஒரு பேஜ், ஃபேஸ்புக் பேஜ் மேனேஜர்னு ஒரு ஆப் இருக்குது, அதை டவுன்லோட் பண்ணிக்கங்க. ஸோ அதில் ஒரு பேஜ் க்ரியேட் பண்ணுங்கள். உங்கள் கம்பெனி நீங்கள் செய்கிறதுக்கு ஒரு ப்ரொடக்ஷன் நேம் வச்சுக்கோங்க எப்பயும். ஸோ ஒரு ப்ரொடக்ஷன் நேம் ஒன்று வச்சுக்கிறீங்க, டாட் ப்ரொடக்ஷன் ஏதோ வச்சுருக்கீங்க. ஸோ அதுக்கு ஒரு பேஜ் க்ரியேட் பண்ணிடுறீங்க. அதில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் லைக் பண்ணுவீங்க. ஸோ அதில் ஃபஸ்ட்டு இருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து வாட்ஸ்அப்பில் குரூப் ஒன்று க்ரியேட் பண்ணுங்கள். அதில் உங்கள் டீம் மெம்பர்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்கள். நீங்கள் இப்படி ஒரு படம் எடுக்க போகிறீங்கன்ட்டு நீங்கள் படம் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் சொல்லிடணும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லேருந்து அவங்க எல்லா குரூப்லேயும் சொல்லிடணும். பிகாஸ் வந்து என்ன எதுக்கு சொல்கிறேன்னா, நம்ம செய்யறது வேல்யூபுளாக இல்லையான்னு அவங்க சொல்லுவாங்க. நீங்கள் செய்ய போகிறது உனக்கு தேவையில்லாத விஷயம், எதுக்கு ஒரு ஒப்பீனியன் வேணும்ல, அதுக்காக நான் சொல்கிறேன். அவங்க வேணான்னு சொன்னால் நீங்கள் எடுத்து தான் தீரணும். ஸோ அதனால் நீங்கள் அதெல்லாம் ஒரு கேர் பண்ணி தேவை. பட் ஆனால் வாட்ஸ்அப் குரூப் ஒன்று, ஃபேஸ்புக், ஜிமெயில், ஹேங்கவுட், ஏதோ ஒன்று நீங்கள் எல்லாத்துலேயும் இருங்க. உங்கள் ஷார்ட் ஃபிலிமோட நேமில் ஒரு வாட்ஸ்அப் குரூப் க்ரியேட் பண்ணிக்கங்க. அதில் மெம்பர்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாருக்கும் அட்மின் ரைட்ஸ் கொடுங்க. ஸோ எவ்ரி ஒன் கேன் போஸ்ட் அண்ட் delete anything. ஓகே, ஸோ அதெல்லாம் பண்ணிடுங்க. போஸ்டர் ரெடி பண்ணணும், அது எல்லாமே இருக்குது. நீங்கள் போஸ்டர் ரெடி பண்ணுறதுல ஒரு நல்ல க்ரியேட்டிவாக ஒன்று, சிம்பிளாக ஒரு க்ரியேட்டிவாக பண்ணுங்கள். ஸோ அது வந்து ஃபஸ்ட் ரிலீஸ் பண்ணுங்கள். ஃபேஸ்புக்கில் டேக் பண்ணுங்கள். நீங்கள் டேக் பண்ணுறது வந்து நீங்கள் இன்னொருத்தவங்களை கடுப்பேற்றுறீங்க, அவங்க ஃப்ரெண்ட் நினச்சிக்கோங்க, சீன் போடுறாங்க அப்படின்னு நினச்சிக்கோங்க. அப்படி இல்லை, நம்ம எதுக்கு டேக் பண்ணுறோன்னா, அவங்க வந்து அந்த அட்டென்ஷன் நம்ம கிராப் பண்ணுறோம், நம்ம இப்படி பண்ணுறோம், நீங்கள் அதை பாருங்கள். ஒருத்தனை வந்து நம்ம டேக் பண்ணுறோன்னா அவன் பேர் சும்மா வந்துடாது, நம்ம ஞாபகம் வச்சிருந்தா தான் வரும். ஓகேவா? ஸோ நீங்கள் வந்து அதை வந்து ஒரு தப்பாவோ ஒரு சங்கடமாவோ நினைக்காதீங்க, அதை டேக் பண்ணுங்கள். ஏன்னா இப்போ மோஸ்ட்லி நீங்கள் வந்து ஒருத்தரை டேக் பண்ணிங்கன்னா அவன் என்ன சொன்னாங்க, என்னடா அவன் லைக்ஸுக்காக டேக் பண்ணுறான், அப்படி இல்லை. நீங்கள் அவரை ஞாபகம் வச்சிருக்கீங்க. ஒரு பேர் வந்து 2000 பேர் இருக்கிறதுல ஒருத்தரை வந்து டேக் பண்ணுறது சும்மா இல்லை.
அவர் பேர் நம்மளுக்கு ஞாபகம் சும்மா ரேண்டமாக யாரையும் டேக் பண்ண மாட்டாங்க. மோஸ்ட்லி பண்ணுவாங்க, வாண்டடாக பண்ணுவாங்க. வாண்டடாக ஏன் பண்ணுறாங்கன்னா அவங்க மேலே உள்ள ஒரு பிலீஃப், ஸோ அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்ட்டு. ஸோ அது மாதிரி பண்ணுங்க. மோஸ்ட்லி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் சீன் போடுறீங்க, ஏதோ பண்ணுறீங்க, டே அவன் பாரா இப்படி 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 இது பண்ணிட்டு இருக்கான் நான் வேலை வெட்டி இல்லாமல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் கண்டுக்காதீங்க, நீங்கள் செய்யுங்க. அது வந்து அவங்களோட தாட் தான். நீங்கள் வந்து அதை பற்றி நினைக்க தேவையில்லை, நீங்கள் பாட்டுக்கு எடுத்துருங்க. ஸோ எடுத்து முடிச்சாச்சு. ஸோ ப்ரமோஷனுக்காக இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணுங்க. மோஸ்ட்லி வந்து உங்கள் டீம்ல வந்து ஒரு ஃபீமேல் கேண்டிடேட் ஒன்று வச்சுக்கோங்க. எப்பயும் ஒரு ப்ரமோஷனுக்கோ ஒரு ஃபீமேலோட சப்போர்ட் கண்டிப்பாக தேவைப்படும். நீங்கள் ஒரு உமனோட சப்போர்ட் எப்போ நல்லா தேவைப்படும்னா இதில் உங்களுக்கு ப்ரமோஷன் கண்டிப்பாக தேவைப்படும். ஏன்னா நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஒரு நீங்கள் போடுற ஒரு விஷயத்துக்கும் ஒரு பொண்ணு போடுற ஒரு போஸ்ட்டுக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ அதுதான் வந்து இம்பார்ட்டன்ட். அது ரீச் எவ்வளோ கொண்டு போகுது. நான் தப்பான இதில் சொல்ல, ஒரு லேடியால் ஒரு லேடி மெம்பர்ஸ் இருந்தாங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங், ஒரு டீம் வந்து பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ உங்கள் சிஸ்டர், உங்கள் ஆண்ட், உங்கள் கசின்ஸ் யாராக இருந்தாலும் சரி, அவங்கள வந்து உங்கள் டீமில் வச்சுக்கோங்க. எதுக்கும் ஒரு ப்ரொமோஷன்லேருந்து ஷேர் பண்ணுறதுலேருந்து எல்லாத்தையும் அவங்க யூஸ் பண்ணுங்க. ஏன்னா அவங்க வந்து எப்படின்னா அவங்கள ஒரு கேண்டிடேட்டாக யூஸ் பண்ணுங்க. உங்கள் டீம் மெம்பராக யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு நல்ல ரீச் வரும். நீங்கள் தப்பாக நினச்சிங்கன்னா அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் வந்து நான் நல்ல விதத்தில் தான் சொல்கிறேன். ஒரு லேடி மெம்பர் இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த ப்ரமோஷன்ஸ்க்கு. ப்ரமோஷன்ஸ்லேருந்து உங்களுக்கு எப்படி சொல்றது, சப்போர்ட்டிவாக கண்டிப்பாக இருப்பாங்க ஒரு ஃபீமேல் கேண்டிடேட் என்றைக்குமே ஒரு டீமில். அது எல்லாத்துக்குமே தெரியும். உங்கள் ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிற ஒரு டைரக்டரோட லவராக இருக்கலாம், கேமராமேனோட லவராக இருக்கலாம், ஒரு எடிட்டரோட சிஸ்டராக இருக்கலாம். யாராக இருந்தாலும் அவங்க இருந்தாங்கன்னா ஒரு நல்ல உங்கள் அம்மாவே இருந்தாலும் உங்கள் அம்மாவே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணால் ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஷார்ட் ஃபிலிம் எடுக்க. பேரண்ட்ஸ்கிட்ட சொல்கிறது எல்லாமே அடுத்த விஷயம். பட் ஆனால் ஒரு மதராக, சிஸ்டராக, ஒரு லவராக யாரோ ஒருத்தவங்க இருந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் எடுக்கிறது. ஸோ நீங்கள் எடுத்துறீங்க. ப்ரமோஷன்ஸ் தான் முக்கியம். நான் இப்போ நிறைய தடவை ரிப்பீட் பண்ணுறேன், ப்ரமோஷன்ஸ் தான் முக்கியம். ப்ரமோஷன்ஸில் சொதப்புனீங்கன்னா உங்கள் படமும் சொதப்பிடும். நீங்கள் நல்லா எடுத்துருந்தீங்கனாலும் ரீச் ஆகலைன்னா பிரச்சனைன்னு சொல்லணும்னா நீங்கள் படம் எடுக்கிறதே பார்க்கறதுக்காக. நீங்கள் இப்போலாம் நான் பார்த்துருக்கேன் நிறையா பேர் ஷார்ட் ஃபிலிம் எடுத்து ஒரே ஒருத்தர் ஷேர் பண்ணுவாங்க. 5-6 பேர் இருப்பாங்க அந்த டீம் மெம்பர்ஸ். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு லிஸ்ட்டே இருக்கும். என் கார்டில் வந்து அப்படியே ஒரு லிஸ்ட்டு ஓடும். ஒரே ஒருத்தர் ஷேர் பண்ணியிருப்பார். யாருன்னா அந்த டைரக்டராக இருப்பான், இல்லை யாரோ ஒரு கேமராமேனாக இருக்கும். அது அப்படி இருக்கக்கூடாது. அந்த ஆட்டிடியூடே இருக்கக்கூடாது. எல்லாரும் ஷேர் பண்ணணும். எத்தனை பேர் வேலை செய்கிறாங்களோ அத்தனை பேர் ஷேர் பண்ணணும். அத்தனை பேரோட வாட்ஸ்அப் குரூப்லேயும் அதை ஷேர் ஆகணும். இப்போ நீங்கள் அதெல்லாம் பண்ணுறதே இல்லை. எனக்கு தெரிஞ்சு பாதி பேர் வந்து அப்படியே விட்டுருவாங்க. அந்த டைரக்டர் பாவம், அந்த கேமராமேன் பாவம். அதை வச்சு தான் அவனுக்கு வந்து அது ஒரு விசிட்டிங் கார்டு மாதிரி. ஸோ அதெல்லாம் யாரும் கண்டுக்கிறதே இல்லை. ஸோ இப்போ நீங்கள் ஷார்ட் ஃபிலிமில் அது எடுத்துட்டீங்க, 0 பட்ஜெட்னு சொல்லிட்டு அதை எடுத்துட்டீங்க, மேக் பண்ணிட்டீங்க. இப்போ போஸ்ட் ப்ரொடக்ஷன் பண்ணணும்னா அதுக்கு ஒரு எடிட்ரு, டப்பிங் பண்ண வேணும். எல்லாத்துக்குமே வந்து உங்களுக்கு தெரியணும் என்ன சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணணும். எல்லாம் நான் சொல்கிறேன். இப்போது போஸ்ட் ப்ரொடக்ஷனில் வந்து முக்கியமான விஷயம் டப்பிங், பேக்ரவுண்ட் ஸ்கோர், எடிட்டிங், அப்புறம் ஃபினிஷிங் ஃபைனல் ப்ராடக்ட். அதை எப்படி ப்ரமோட் பண்ணி ரிலீஸ் பண்ணுறோம் யூடியூப்பில். ஸோ இந்த ஒரு இது போகும்போது இன்னொரு சைடில் ஒரு டீமில் இன்னொரு மெம்பர்ஸ் என்ன பண்ணணும்னா அவங்க யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண வைக்கணும். யூடியூப் சேனல் உங்கள் எப்படி ஒரு யூடியூப் சேனலை ஓப்பன் பண்ணுங்கன்னா உங்கள் கம்பெனி பேர் @gmail.com, ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேமில் வந்து உங்கள் கம்பெனி நேம் அப்படியே கொடுத்து @gmail.com அப்படியே யாஹூ ஏதோ ஒன்று ட்ரை பண்ணிங்கன்னு gmail.com ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்களேன். நீங்கள் யூடியூப் போயிட்டு மை சேனல் போனீங்கன்னா உங்களோட கம்பெனி நேமில் அந்த யூடியூப் சேனல் இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ நீங்கள் உங்கள் மெயில் ஐடி வச்சுருக்கீங்கன்னா உங்களுக்கு ஒரு நேம் இருக்கும், ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம். இப்போ நீங்கள் யூடியூப் போய்ட்டு மை சேனல் போனீங்கன்னா அந்த சேனல் நேம் வந்து உங்களோட ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேமாக இருக்கும். ஸோ உங்கள் கம்பெனி நேம் கேட்குன்னா கம்பெனி நேம் வந்து அப்படி ஸ்டார்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் வந்து பண்ணணும். ஸோ இது பண்ணி ஒருத்தர் வந்து அதை சப்ஸ்கிரைப் பண்ண வைக்கணும், இன்னொருத்தவங்க வந்து பேஜை மேனேஜ் பண்ணிக்கணும், பேஜில் வந்து போஸ்ட் போடணும். ஒருத்தர் வந்து ஃபேஸ்புக்கில் சாதாரணமாக ஸ்டேட்டஸ் ஃபோட்டோ அதெல்லாம் போட்டுட்ருங்க, ஒருத்தர் வந்து பேஜை மேனேஜ் பண்ணிக்கோங்க, இன்னொருத்தவங்க வந்து யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டே இருங்க. இந்த டீசர் ட்ரைலர் ஒரு ஷார்ட் ஃபிலிமுக்கு ரிலீஸ் பண்ணாதீங்க. எனக்கு தெரிஞ்சு அது தேவையில்லாமல் உங்கள் வியூவை குறைக்கும். நீங்கள் எடுக்கிற அந்த டீசர் ரிலீஸ் பண்ணுறது நல்லா இல்லாமல் போகலாம், புரியுதா? ஸோ நீங்கள் அங்கேயே வந்து நீங்கள் இப்போ நீங்கள் ஒரு டீசரில் இப்போ நீங்கள் புதுசாக செய்தீங்கன்னா கண்டிப்பாக நிறைய பேர் பார்க்க மாட்டாங்க. ஸோ அந்த டைமில் வந்து நீங்கள் போய் ஒரு டீசர் ரிலீஸ் பண்ணுறீங்கன்னா, சரி ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு நாள் 100 பேர் பார்க்குறாங்க, நீங்கள் ரிலீஸ் பண்ண அன்னைக்கு 100 பேர் பார்த்துடுறாங்கன்னா
அவங்க அதுக்கப்புறம் அந்த படத்தை பார்க்கணும்னா அந்த டீசர்ல நீங்க குட் ஒப்பீனியன் வாங்கினாதான் பார்க்க முடியும். சரியா? நீங்க வந்து எதை பேஸ் பண்ணியிருக்கீங்க? யூடியூப் நீங்க படம் ரிலீஸ் பண்ணும்போது அந்த கவுண்ட் வந்து உங்களுக்கு முக்கியம். ஸோ நீங்க டீசர் ரிலீஸ் பண்ணும்போது அவங்க அதில் பிடிக்கணும்னா அந்த படத்தை பார்க்க மாட்டாங்க. நீங்க போஸ்டர்லேயே நிறுத்திங்க. 0 பட்ஜெட் ஷாப்பிங் பொறுத்த வரைக்கும் நீங்க போஸ்டர்லேயே நிறுத்திங்க. படம் வந்து ரிலீஸ் பண்ணுங்க, தப்பே கிடையாது. படம் ரிலீஸ் பண்ணும்போது அதை நல்லா ப்ரொமோட் பண்ணுங்க. அது நல்லா இல்லைனாலும் அதை பார்த்து தான் ஆகணும். ஆனால் டீசரை பார்த்துட்டாங்கன்னா படம் பார்க்க மாட்டாங்க. நீங்க படம் தான் முக்கியம், டீசர் முக்கியம் கிடையாது எனக்கு தெரிஞ்சு. ஸோ டீசர் வந்து ரிலீஸ் பண்ணாதீங்க. டீசர் ட்ரைலர் நீங்க இப்போ நான் பார்க்குறேன் ஒரு போஸ்டர் ரிலீஸ் பண்ணாங்க, போஸ்டருக்கு மோஷன் போஸ்டர், அதுக்கு பிஜிஎம் கொடுத்து திருப்பி டீசர், அப்புறம் டீசர் தனியாக ஒரு 30 செகண்ட் 40 செகண்ட்ஸ்க்கு, திருப்பி ட்ரைலர் 1.5 செகண்ட்ஸுக்கு, படம் 10 நிமிஷம் இருக்கும். இது அன்வான்டா உங்களோட வேலையை பெருசுபடுத்தும். நீங்க நிறைய ஒர்க் பண்ண வேண்டியது வரும். அது அவசியம்லாம் இது. நீங்க இதெல்லாம் பண்றதுனாலதான் ஃபர்ஸ்ட் ஒருத்தவங்க ஒரு படம் எடுக்கிறவங்க மேல ஷார்ட் ஃபிலிம் இதுக்கு மேல ஒரு ஒரு கடுப்பான விஷயம்லாம் இதெல்லாம் நீங்க பண்ணாதீங்க தயவு செய்து. ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறீங்களா, எடுங்க. போஸ்டர் போடுறீங்களா, போஸ்டர் போடுங்க. உங்க ப்ரொஃபைல் பிக்சர், கவர் பிக்சர்லாம் உங்க ஷார்ட் ஃபிலிமோட போஸ்டரா வைங்க. உங்க வாட்ஸ்அப் டிபியை வந்து உங்க கம்பெனியோட நேம் வைங்க, உங்க படத்தோட போஸ்டரை வைங்க. ஸோ இந்த விதத்துல வந்து அதை எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். எப்படின்னா இப்போ சும்மா இருக்கவங்க எல்லாம் அவங்க வாட்ஸ்அப் டிபி பார்ப்பாங்க. ஸோ அவங்க கேள்வி கேட்பாங்க, நீங்க ரிப்ளை பண்ணலாம். என்னடா அது போட்டிருக்கு அப்படின்னா நீங்க அதை ரிப்ளை பண்ணுங்க. ஸோ இந்த விதத்துல வந்து நீங்க நிறையா அதை பத்தி பேசலாம், அதை பத்தி அவங்களுக்கு தெரியும். ஸோ அதெல்லாம் பண்ணுங்க. இன்னும் வேற என்னன்னா ப்ரௌசிங் சென்டரை யூஸ் பண்ணுங்க. இன்டர்நெட் பேக்கை தேவையில்லாம யூஸ் பண்ணாதீங்க. மோஸ்ட்லி ஒரு ப்ரமோஷன் பண்ணணும்னா ஒரு 15 ரூபா உட்காந்தீங்கன்னா ஒரு 1 hour நல்லா ப்ரமோட் பண்ணிட்டு எந்திரிச்சு வந்துருங்க. நீங்க நெட் பேக் 3G போட்டிங்கன்னா எப்படியும் ஒரு 200 ஸ்பெண்ட் பண்ணுவீங்க, 200 to 220 ஸ்பெண்ட் பண்ணுவீங்க 1 GB. 1 GB நீங்க ஃபேஸ்புக் வந்து டைனமிக்கா லோட் பண்ணிட்டே இருக்கும், டேட்டா உங்களுக்கு போயிட்டே இருக்கும். நீங்க தேவையில்லாம காசு ஸ்பெண்ட் பண்றதுக்கு ஒரு 5 பேர் உட்காருங்க, 5 பேர் போங்க. ஒரு எல்லாரும் 15 ரூபா உட்காந்து நெட் சென்டர்ல உட்காந்து பண்ணீங்கன்னா ஈஸியா ப்ரமோட் பண்ணலாம். நீங்க போட்டோ அப்லோட் பண்ணலாம், பண்ணிக்கிட்டே இருக்கலாம். நீங்க அது நல்லா யூஸ் பண்ணீங்க. வந்து இப்போ இருக்கவங்க எல்லாரும் உட்காந்துட்டே செய்யறாங்க. பட் ஆனா அதோட அவங்க வேஸ்ட் பண்ற மணி வந்து அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. விர்ச்சுவலா அந்த மணி போயிட்டே இருக்கு, வேஸ்ட் பண்ணாதீங்க. ஸோ போஸ்ட் ப்ரொடக்ஷன்ல நான் சொல்ற சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்க ஃபோனில் வந்து என்ன பண்ணுங்கன்னா ரெக்கார்ட் பண்ணணும், சீனுக்கு ஏற்ற மாதிரி ரெக்கார்ட் பண்ணணும். ஃபோனை வந்து ஒரு கர்ச்சீஃப்ல க்ளோஸ் பண்ணிக்கங்க. ரெக்கார்ட் பண்ணிட்டு கிளிக் பண்ணிட்டு கர்ச்சீஃப் லைட்டான ஒரு காட்டன் கர்ச்சீஃப்ல க்ளோஸ் பண்ணிட்டு உங்க மேல ஒரு பெட்ஷீட் ஒன்று போட்டுங்க. ஒரு சின்ன ஒரு கவர் பண்ணுங்க. அது வந்து ஒரு கிளாத்ல கவர் பண்ணுங்க பெட்ஷீட்ல. அதுக்குள்ள நின்று பேசினீங்கன்னா அந்த ஒரு சவுண்ட் ஒன்று இருக்காது, நீங்க பேசுறது மட்டும்தான் இருக்கும். ஸோ அது யூஸ் பண்ணிக்கோங்க. அது யூஸ் பண்ணி கட் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொன்று, நம்ம இப்போ நீங்கள் சாதாரணமாக ஃபோனில் எடுக்கிறீங்கன்னா நான் இப்போ நிற்கிறேன்னா என்னை சுற்றி இந்த இடம் வந்து பிளர்ராக இருக்காது. இப்போ இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா இங்கே மேலே இருக்க இடம்லாம் வந்து பிளர்ராக இருக்காது. எல்லாமே வந்து ஃப்ளாட்டாக ஒரே ஸ்க்ரீனில் தெரியும். பட் ஆனால் நீங்கள் பெரிய ஃபியூச்சர் ஃபிலிமோ எதுலையும் பார்த்தீங்கன்னா எனக்கு பின்னாடி இருக்கிறது பிளர்ராக இருக்கும், நான் நல்லா தெரியுவேன். ஓகே, அதுதான் வந்து டிஎஸ்எல்ஆர்ல எடுக்கிறதுக்கும் சாதாரண எடுக்கிறதுக்கும். ஸோ இது வந்து மிஸ் ஆகும். ஓகேவா? அது ஒரு விஷயம். அதை வந்து நீங்கள் எடுக்கும் போதே செக் பண்ணிக்கணும். இன்னொன்று வந்து இப்போ பாருங்க, நான் வந்து உங்கள்கிட்ட பேசின ஃபேஸ் கிளியராக தெரியும். ஏன்னா நான் வந்து லைட்டு முன்னாடி நிற்கிறேன். எனக்கு பின்னாடி லைட் இல்லை, எனக்கு முன்னாடி லைட் இருக்கு. நான் கிட்ட க்ளோஸாக வர எனக்கு ஃபேஸ் நல்லா தெரியும். ஓகேவா? ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா காலையில் ஷூட்டிங் எடுக்கிறீங்கன்னா எப்போ வந்து இப்படி ஆப்ஜெக்ட் இருக்குன்னா இதுதான் அவங்க தலானா இப்படி அடிக்கிற மாதிரி, இப்படி இருக்க மாதிரி, இங்கேருந்து வர மாதிரி பார்க்கக்கூடாது. ஸோ இந்த மாதிரி இதே வந்து படும்போது எடுத்துருங்க. ஸோ இந்த டைமில் எடுத்துட்டு திருப்பி ஈவினிங் ஒரு 2 PM போல் வந்து இப்படி இங்கேருந்து அடிக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த டைமில் எடுத்திங்கன்னா உங்கள் ஃபேஸ் மோஸ்ட்லி பிரைட்டாக கவர் ஆகிடும் அவுட்டோர் ஷூட்டிங்கில். ஸோ மோஸ்ட்லி உங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஸோ உங்கள் ஃபேஸ்லாம் தெரியும். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் அதுதான் முக்கியமான விஷயம். ஸோ நீங்கள் ஃபேஸ்லாம் தெரியணும். ஸோ கேரக்டர் பேசுறது தெரியும், எக்ஸ்பிரஷன் தெரியணும். ஸோ இந்த 2 விஷயம் மறந்துடாதீங்க. இப்போ நிற்கும் போது மேலேருந்து சன்ரைஸ் வருதுன்னா எடுத்துடாதீங்க. ஸோ இப்படி ஹிட் ஆகும்போதும் இப்படி ஹிட் ஆகும்போதும் எடுத்தீங்கன்னா உங்கள் அளவுக்கு உங்கள் ட்ரெஸ்ஸு உங்கள் ஃபேஸ் ஓரளவுக்கு, அதாவது நல்லா வராது, ஓரளவுக்கு 80% நீங்கள் மேட்ச் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் நீங்கள் போடுற காஸ்டியூம்ஸ்லேருந்து மற்ற எல்லாமே கொஞ்சம் கான்ட்ரடிக்ஷனாக பார்த்துங்க. ஒருத்தர் பக்கத்தில் நிற்கிறான்னா அவர் காஸ்டியூம் வேற மாதிரி. ஸோ அதெல்லாம் பார்த்துங்க. இருக்கிற மெட்டீரியல்ஸ் எவ்வளோ யூஸ் பண்ணணுமோ யூஸ் பண்ணுங்க. கதை எழுதும் முன்னாடியே வந்து என்ன பண்ணணும்னா நம்மள்ட்ட என்னென்ன இருக்குது, ஒரு பைக் இருக்குது,
ஒரு வீடு இருக்குது, நம்ம ஃப்ரெண்ட் ஒரு வீடு இருக்குது. ஸோ இதெல்லாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் ஆக்சஸ் பண்ணலாம். அதாவது நீங்கள் நினைக்கும் போது தெரியும், இவங்களோட வீடெல்லாம் ஆக்சஸ் பண்ணலாம், இவங்களோட பைக் கேட்டால் தருவாங்க, இவங்க ஃபோன் கேட்டால் தருவாங்க. ஸோ அதெல்லாமே நீங்கள் வந்து எழுதி வச்சுக்கணும். அது வந்து டைரக்டர்கிட்டையும் அந்த டைரக்டரோட டீம் தான் இருக்குது. நீங்கள் டீமாக ஒர்க் பண்ணால் மட்டும்தான் ஷார்ட் ஃபிலிம் கம்ப்ளீட் பண்ண முடியும். 0 பட்ஜெட். சரியா? ஏன்னா இவங்க யாருமே வந்து காசு எதிர்பார்த்து ஒர்க் பண்ண போகிறதில்ல, டீம் தான். எனக்கு தெரிஞ்சு நிறைய ஃப்ரெண்ட்ஸோட ஷார்ட் ஃபிலிம் எடுத்துட்டு முடிக்க முடியாமல் போயிடும், பாதி ஷூட்டிங் நின்றும். அது எதனால வரும்னா இதுதான், அது டீமாக இருக்காது. அது வந்து ஒரு அவுட்புட்டாக பேஸ் பண்ணியிருக்கும், ஏதோ உங்களுக்கு ரிட்டர்ன் வரதை பேஸ் பண்ணியிருக்கும். அப்படி இருந்தீங்கன்னா கண்டிப்பாக எடுக்க முடியாது. நீங்கள் வந்து எப்படி எடுக்கணும்னா, ஒன்று ஆரம்பிச்சிட்டோம், இதை நம்ம செய்கிறோம், இது செஞ்சால் எல்லாருக்கும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் அப்படிங்கிறத அதை வச்சு செய்யணும். ஓகே, நீங்கள் செஞ்சிட்டீங்களா? நான் வந்து வாய்ஸுக்கு என்னன்னு சொல்லிட்டேன். நீங்கள் சாதா வாய்ஸ் ரெக்கார்டை யூஸ் பண்ணலாம். ரெக்ஃபோர்ஸ்னு ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது, ஆப் தான், ஆண்ட்ராய்டு ஆப். நான் சொல்கிறதெல்லாம் இப்போ நான் சொல்கிறது ஆண்ட்ராய்டு ஆப்பு. ஸோ உங்கள் ஃபோனில் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ரெக்ஃபோர்ஸ் அப்படின்னு ஒரு ஆண்ட்ராய்டு ஆப் இருக்குது. அது வந்து நீங்கள் வந்து பைரேட்டடாக டொரன்ஸில் எடுத்துக்கலாம், இது எடுத்துக்கலாம். அதோட குவாலிட்டி வந்து செம்மையாக இருக்கும். அதை வந்து நான் சொன்ன மாதிரி பண்ணணும். நீங்கள் ஃபோனை க்ளோஸ் பண்ணிட்டு எந்த இடத்துல மைக் இருக்குன்னு பார்த்துக்கோங்க உங்கள் ஃபோனில். அந்த இடத்துல நீங்கள் பேசுனீங்கன்னா உங்களை சுற்றி ஒரு கவர் ஒன்று போட்டுங்க, பேசி ரெக்கார்ட் பண்ணி அவுட்புட்டாக எடுத்துக்கங்க. இன்னொன்று வந்து கலர் கிரேடிங் சொல்லுவாங்க. ஷார்ட் ஃபிலிமுக்கு, ஃபியூச்சர் ஃபிலிம் எல்லாத்துக்கும் கலர் கிரேடிங் பண்ணுவாங்க. அது பட்ஜெட் ஷார்ட் ஃபிலிம் பண்ணுவாங்க. ஃப்ரீயாக பண்ணால் யார் வேணால் பண்ணிக்கலாம். நான் ரொம்ப காஸ்ட்லின்னு சொல்லுவாங்க. நான் பண்ணதில்லை, எனக்கு தெரியாது. பட் ஆனால் வந்து அந்த ஃபில்டர்ஸ், அதாவது நீங்கள் ஃபோட்டோ ஒன்று எடுத்தீங்கன்னா அதுக்கு ஒரு ஃபில்டர் ஒன்று போடுவீங்க. கரெக்டாக? ஒரு ஃபோட்டோன்னா எஃபெக்ட்ஸ்னு ஒன்று இருக்கும், அதில் போய் கொடுத்தீங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட்டாக சேஞ்ச் பண்ணுறதுலாம் இருக்கும். அதே மாதிரி நீங்கள் எடுக்கிற வீடியோவுக்கு ஒரு ஃபில்டர் போட்டால் ஒரு ஃபினிஷிங் டச் வரும். ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம்? ஃபோட்டோவுக்கு தெரியும், வீடியோக்கு எப்படி பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா அதை எடிட்டிங்கில் பண்ணணும். அது யார் பண்ணுவாங்கன்னா விஎஃப்எக்ஸ் ஆர்டிஸ்ட் பண்ணுவாங்க மோஸ்ட்லி. எடிட்டர் வந்து கலர் கிரேடிங் பண்ணுவாங்க. எடிட்டர் மோஸ்ட்லி கலர் கிரேடிங் பண்ணுறது அவங்களுக்கு தெரிஞ்ச விதத்தில் இருக்கும். ஏன்னா அவங்களோட மெயின் பார்ட் வந்து எடிட்டிங் மட்டும்தான், வீடியோ கட் பண்ணுறது அதெல்லாம் தான் அவங்களோட பார்ட். ஸோ வந்து கலர் கிரேடிங்க்கு தனியாக ஆள் போடணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணுங்கன்னா ஐஸ்கை சாஃப்ட்வேர்னு இருக்கு, ISKY சாஃப்ட்வேர் வீடியோ எடிட்டர்னு ஒன்று இருக்கு. அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதில் வந்து நீங்கள் எடுத்த வீடியோ வந்து வச்சு எடிட் பண்ணுங்க. நான் வந்து அப்படியே சொல்கிறேன், இப்போ கேமரா எப்படி பண்ணுறது, எடிட்டிங் எப்படி பண்ணுறது, அதெல்லாம் வந்து அது டெக்னிக்கலாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நான் வந்து என்னென்ன பண்ணணும்னு மட்டும் சொல்கிறேன். அதுவும் இல்லாமல் இந்த வீடியோ முழுக்க பிகினர்ஸ்க்கும் இப்போ எடுத்துட்டு பிகின் பண்ணி இப்போ ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறவங்களுக்கு தான். நீங்கள் அப்கிரேடடாக போயிட்டு நான் இதெல்லாம் சொல்கிறேன், இதெல்லாம் பண்ண முடியாதா அப்படின்னு சொல்லாதீங்க. இது வந்து பிகினர்ஸ், எடுக்கணும்னு நினைக்கிறவங்க, எடுத்துட்டு இருக்கவங்கன்னா ஒரு 1 ஷார்ட் ஃபிலிம் எடுத்திருக்காங்க, அதுவும் ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்தாங்க, அவங்களுக்கு ஈஸியாக என்னென்ன வேணும்னா அதெல்லாம் சொல்கிறேன். ஐஸ்கை சாஃப்ட்வேர்னு ஒன்று இருக்குது. அதில் நீங்கள் வீடியோ வச்சுட்டு எஃபெக்ட்ஸ்ன்னு இருக்கும், அதை அப்படியே ட்ராக் பண்ணி உங்கள் வீடியோ மேலே வச்சிங்கன்னா அது ஃபில்டர் வந்துடும். அந்த ஃபில்டரோட ப்ரிவியூவும் இருக்கும், அது எப்படி இருக்கும்னு இருக்கும். நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் எப்படியும் வெளிச்சத்தில், நான் சொன்ன மாதிரி நீங்கள் வெளிச்சத்தில் தான் எடுக்க போகிறீங்க, அது லைட்டாக ஒரு ஃபில்டர் ப்ளூ கலர் வந்த மாதிரி, க்ரீன் ஷேட் அந்த மாதிரி போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும், ஒரு ஃபினிஷிங் வந்துடும். ஸோ அதில் அந்த சாஃப்ட்வேர்லேயே நான் சொல்கிறேன் எடிட்டிங் பண்ணிடலாம். எடிட்டிங் கீழே 3 ட்ராக் இருக்கும். அதில் ஒரு ட்ராக்ல நீங்கள் வந்து வாய்ஸ் கிளிப் எடுத்து வச்சிடலாம், டப்பிங் பண்ண வாய்ஸ் கிளிப்பு. அப்புறம் கீழே வந்து பிஜிஎம் நான் சொல்கிறேன். ஃபோனில் வந்து ஆண்ட்ராய்டு ஆப்ஸ் நிறையா இருக்குது. பீட் மேக்கர் சாஃப்ட்வேர்ஸ், பீட் மேக்கர்ஸ் ஆண்ட்ராய்டு ஆப் நிறையா இருக்கும். ஸோ அதெல்லாம் ஒரு 5-6 டவுன்லோட் பண்ணிக்கங்க. டவுன்லோட் பண்ணிட்டு அதில் வந்து ரெடிமேடு மெடி இருக்கும். எப்படின்னா ஒரு 2 மினிட்ஸுக்கு வந்து தொடர்ந்து ஒரு மியூசிக் வர மாதிரி இருக்கும். எல்லா என்ன சொல்கிறது, எல்லா கேட்டகரியிலும் இருக்கும். ஜாஸ், பாப், ஹிப்ஹாப், அப்புறம் R&B எல்லாத்துலேயும் இருக்கும், கிளாசிக்கல் எல்லாமே இருக்கும். ஸோ நீங்கள் அதை வந்து அப்படியே எடுத்துக்கோங்க. அது ஒன்றும் இல்லை, அதை நீங்கள் அதை அப்படியே டவுன்லோட் பண்ணிக்கலாம். இல்லைனா நீங்கள் அதையே கூட இன்னொரு ஃபோனில் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் எல்லாமே பண்ணுறது ஒரிஜினாலிட்டி, அதை மட்டும் யோசிச்சுக்கோங்க. நீங்கள் யாரோடையும் எடுத்து காப்பி பண்ணல, உங்களுக்கு தேவையானதை அங்கேருந்து எடுத்து கிராப் பண்ணிக்கிறீங்க. அதுவும் எதுக்காக? ஒரிஜினாலிட்டி கண்டென்ட்டுக்காக. ஏன்னு நான் அப்புறம் சொல்கிறேன், எதுக்காக நான் வந்து ஒரிஜினாலிட்டி பண்ணுங்கன்னு சொல்கிறேன். ஸோ இப்போ நீங்கள் பண்ணது எல்லாமே ஒரிஜினாலிட்டி. இப்போ நீங்கள் பண்ணது எதுவுமே யாராலையும் காப்பிரைட்டட் ஆகாது. அதாவது யாருமே வந்து இது என்னோடதுன்னு சொந்தம் கொண்டாடாத விஷயத்தை தான் நீங்கள் செய்கிறீங்க. ஸோ இப்போ நீங்கள் வந்து அந்த சாஃப்ட்வேரில் வந்து வீடியோ எடுத்து வைக்கிறீங்க, அந்த ஃபில்டர் போட்டு நல்லா பக்காவாக எடிட் பண்ணிடுவீங்க, கரெக்டான கட்ஸ் வைங்க,
நிறைய கட்ஸ் வைங்க. திரும்புறாங்கன்னா திரும்பும்போது நல்லா கட் பண்ணுங்க. க்ளோஸ்அப் ஷாட் வைங்க. பயப்படாதீங்க, கிளாரிட்டி உடையங்கிறதுலாம் பயப்படாதீங்க, எடுங்க. ஸோ எடுத்துட்டீங்க, அதெல்லாம் முடிச்சாச்சு. ஸோ அதுக்கு நீங்கள் பேக்ரவுண்ட் ஸ்கோர், வாய்ஸ் கிளிப் எல்லாம் வச்சு பார்த்துட்டு அவுட்புட்டுன்னு இருக்கும். நான் ஒன்று சொல்கிறேன், இப்போ நீங்கள் சொல்கிறது எல்லாமே நீங்கள் ஒரு தடவை செஞ்சு பார்த்துக்கணும். நீங்கள் எடிட்டர் வந்து இதெல்லாம் செஞ்சு பார்த்துக்கணும். ஒரு சின்ன வீடியோ வச்சு எப்படி அவுட்புட் எடுக்கிறது, எப்படி கட் பண்ணுறது, அதான் சொல்லிட்டேன். நீங்கள் கேமரா எப்படி பண்ணுறது, வீடியோ எப்படி எடுக்கிறது, அதெல்லாம் வந்து என்னால் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. இப்போயே 25 மினிட்ஸ் ஆகிடுச்சு இது சொல்கிறதுக்கு. ஸோ இன்னும் அதெல்லாம் வந்தால் இன்னும் நிறையா ஆகும். நான் ஒருத்தர் எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸை வச்சு நான் உங்களுக்கு வீடியோ போட சொல்கிறேன், எப்படி கேமரா ஹேண்டில் பண்ணணும், எப்படி வீடியோ எடிட் பண்ணணுன்ட்டு. ஸோ ஃபியூச்சரில் அதை பற்றி பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து இப்போது அதை அப்படியே ரெடி பண்ணியாச்சு. இந்த மீன் டைமில் உங்கள் டீம் எல்லோரும் ப்ரொமோட் பண்ணிட்டுருப்பாங்க, யூடியூப்பில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டுருப்பாங்க, ஃபேஸ்புக்கில் லைக்ஸ் வாங்கிட்டு இருப்பாங்க, நிறைய பேர் அதை பற்றி கேட்டுட்டு இருப்பாங்க, அதை ரிப்ளை பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ ஒரு டேரக்டர் வந்து பொறுமையாக உட்காந்து அதெல்லாம் எடிட் பண்ணி வாய்ஸ் டப்பிங் முடிச்சு எல்லாம் முடிச்சுட்டு அதை ஒரு அவுட்புட் ஆக்கிட்டீங்க. அவுட்புட் ஆகிட்டு உங்களுக்குன்னு ஒரு லோகோ ஒன்று ரெடி பண்ணிக்கோங்க. அதெல்லாம் எடுத்து வச்சுட்டீங்க, பக்காவாகிடுச்சு. நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா ஏதோ மிஸ் ஆகிற மாதிரி இருக்கும். நீங்கள் எடுத்த ஃபிலிமில் ஏதோ மிஸ் ஆகிற மாதிரி இருக்கும், என்னடா ஒரு மாதிரி இருக்குது அப்படின்ட்டு இருக்கும். அதெல்லாம் கவலைப்படாதீங்க, ஏன்னா இது உங்களோட மொதல் ஃபிலிமில் நீங்கள் அவார்டு வாங்குறதுக்கும் சான்ஸ் இருக்குது, கெட்ட பேர் வாங்குறதுக்கு சான்ஸ் இருக்குது, நல்ல பேர் வாங்க சான்ஸ் இருக்குது, நல்லா ஹிட் ஆகுது, பெரிய ஆகுது சான்ஸ் இருக்குது. ஸோ வாட் எவர் யூ டூ, அது வந்து ஒரு ஒரிஜினல் கண்டென்ட்டாக இருக்கணும். ஒருத்தவங்க பார்த்துட்டு வந்து இது இங்கேருந்து எடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி தேவையெல்லாம் வந்து கெட்ட பேர் வாங்காதீங்க. ஸோ அதில் தான் நம்ம ஸ்பாயில் ஆகுது. மோஸ்ட்லி இப்போ எடுக்கிற ஷார்ட் ஃபிலிம் வந்து இன்னொரு படத்தோட ஒரு எக்ஸ்ட்ராக்டாக இருக்கும். ஸோ அது வந்து வேஸ்ட்டு. நீங்கள் வந்து ஒரு ஒரிஜினலாக ஸ்கிரிப்ட் எடுங்க. கரண்ட்டாக போயிட்டு இருக்க சினாரியோ கண்டென்ட், ஒரு கரண்ட்டாக நடந்துட்டு இருக்க ஒரு விஷயத்தை வந்து எடுக்காதீங்க. ரொம்ப பழங்காலத்தில் ஒரு விஷயம் நடந்திருக்குன்னா அந்த கொஞ்சம் அப்டேட் பண்ணி ஒரு விஷயத்தை எடுங்க. ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு இப்போ சபாஷ் நாயுடுன்னு பேர் வச்சாங்க, ஓகே, கமல் ஃபிலிமுக்கு. ஸோ அதுக்கு ஒரு மீனிங் இருக்கும், அந்த டைட்டிலுக்கு ஒரு மீனிங் இருக்கும். அவர் அந்த கேரக்டர் வந்து நாயுடு ஒரு தெலுங்குக்காரரு அப்படிங்கிறதுக்கும். அதுமாதிரி நான் இப்போ சொல்கிறேன், ஒரு நாயுடு இருக்காரு, நீங்கள் வந்து ஒரு படம் எடுக்கிறீங்க அப்படின்னா ஆண்ட்ராய்டு அப்படின்னு, ஆண்ட்ராய்டு ப்ளஸ் நாயுடு, ஆண்ட்ராய்டு. அதாவது நீங்கள் ஒரு கேட்சியாக ஒன்று வைக்கிறீங்க. ஸோ அதுதான் இருக்கணும் ஃபஸ்ட்டு. ஸோ ஒன்று மறந்துட்டா, டைட்டில் வைக்கிறது. ஷார்ட் ஃபிலிமுக்கும் உங்கள் கம்பெனிக்கும் டைட்டில் வைக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஷார்ட் ஃபிலிம் டைட்டில் வந்து என்ன பண்ணுங்கன்னா, நீங்கள் டைட்டில் வச்சுருப்பீங்களா, அதை எடுத்து google.com போயிட்டு அதை அப்படியே போடுங்க. சஜஷன் வருதான்னு பாருங்கள். வராமல் இருந்துச்சுன்னா சூப்பர், அந்த டைட்டிலே வச்சுருங்க. அப்படி சஜஷன் இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஆல்டர் பண்ணுங்கள். ஏன்னா என்ன சொல்கிறேன், நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ண போகிறீங்க. ஸோ அது வந்து கொஞ்சம் யூனிக்காக இருக்கணும். அப்போனா தான் நீங்கள் என்ன பண்ணீங்க, போய் தேட்டு அந்த சொல்லிங்க இந்த படம் எடுத்துருக்காங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க, டக்குன்னு போயிட்டு யூடியூப்ல போய் போடுவாங்க. பார்த்தா 10 படம் வரும், அதில் உங்கள் படம் எதுனே தெரியாது. நீங்கள் பேர் கொடுத்துருவீங்க. இப்போ பிரவீன் கொடுத்துருங்கன்னா பிரவீன் இன்னும் 5,000 கோடி பிரவீன் இருப்பாங்க, அதே நேமில் இருக்கும். ஸோ அதான் சொல்கிறேன், நீங்கள் அப்படி பண்ணிக்கோங்க. ஒரு யூனிக்காக பேர் வச்சிட்டிங்கன்னா எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஸோ யூனிக்காக பேர் வச்சிட்டிங்கன்னா உங்கள் ப்ரொடக்ஷன் நேமுக்கும் யூனிக்காக வச்சுக்கோங்க. இப்போ வந்து நான் பார்க்க இப்போ ஒரு என்ன சொல்கிறது, எக்ஸ் ப்ரொடக்ஷன் பிக்சர்ஸ்னு வச்சிங்கன்னா வச்சுக்கோங்க. ஒருத்தன் அடுத்தது Y ப்ரொடக்ஷன் பிக்சர்ஸ்னு வைப்பான், இன்னொருத்த XY ப்ரொடக்ஷன் பிக்சர்ஸ் வைப்பான். இதுதான் போயிட்டு இருக்கும். அது இல்லாமல் உங்களுக்கு தோன்றது சும்மா இந்த என்னது கேங் ப்ரொடக்ஷன், மை ஃப்ரெண்ட்ஸ் கேங் ப்ரொடக்ஷன் அப்படி இல்லாமல் ஒரு ப்ரொஃபஷனலாக செய்யுங்க. நீங்கள் படம் வேணால் ப்ரொஃபஷனலாலாம் போகலாம், அதெல்லாம் விட்டுருங்க. நீங்கள் செய்யறது வந்து ஒரு பியூராக ரொம்ப டெடிகேட்டாக செய்யுங்க. ஸோ நீங்கள் ஒரு ப்ரொடக்ஷனுக்கு நல்லா பேர் வைங்க. அதே மாதிரி உங்கள் ஃபேஸ்புக்கில் உள்ள என்ன நேமோ அதை முடிஞ்ச வரைக்கும் நல்லா மாற்றிக்குங்க. அதாவது அதை தான் நீங்கள் வந்து டைட்டில் கார்டு எல்லாத்தையும் போட போகிறீங்க, அதை தான் வந்து செக் பண்ணி பார்க்க போகிறாங்க, ஓகேவா? ஸோ நீங்கள் வந்து அதை கொஞ்சம் மெயின்டைன் பண்ணிக்கணும். உங்கள் நேம் வந்து ஃபேஸ்புக்கில், ட்விட்டர் எல்லாத்துலேயும் மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப அவசியம். ஏன்னா வந்து அதை வச்சு தான் அவங்கள வந்து அதாவது இவங்க தான் அவங்கன்ட்டு கண்டுபிடிக்கிறதுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ படம் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஐஸ்கேஸ் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறீங்க, ரெக்ஃபோர்ஸுங்கிற ஒரு ஆண்ட்ராய்டு ஆப் யூஸ் பண்ணுறீங்க. ஐஸ்கேஸ் சாஃப்ட்வேர் வந்து அவைலபிளாக இருக்குது, ஃப்ரீ வெர்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை யூஸ் பண்ணி எடிட்டிங் பண்ணிக்கலாம். நீங்கள் ஃபுல் அவுட்புட் எடுத்துக்கலாம், 2K அவுட்புட் எடுக்கலாம். ஸோ 2K இஸ் இனஃப் யூடியூப்ல ரிலீஸ் பண்ண. ஸோ ஒரு சைடில் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து யூடியூப்ல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ 100 சப்ஸ்கிரைபுக்கு மேலே போயிடுச்சுன்னா உங்கள் யூடியூப் சேனல் லைவாக கூட பண்ணலாம். நீங்கள் பண்ணுறதை வந்து அப்படியே லைவாக வந்து டெலிகாஸ்ட் பண்ணலாம்.
ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அது வந்து பெட்டர். அது எனக்கு தெரியாது எப்படி லைவ் பண்ணுன்னு தெரியாது. நானும் 150 சப்ஸ்கிரைப் வச்சுருக்கேன். பட் ஆனால் எனக்கு எப்படி லைவ் பண்ணுன்னு தெரியாது. பட் ஆனால் இட்ஸ் குட் வென் ஒருத்தவங்க பார்க்கும்போது ஒரு 100 சப்ஸ்கிரைபர் இருக்காங்கன்னா ஒரு நல்ல விஷயம். 100 பேர் நீங்கள் போடுறது வந்து டக்குனு அந்த 100 பேருக்கு வந்து ஒரு மெயிலாக போகும், ஒரு நோட்டிஃபிகேஷனாக போகும். ஸோ தட் இஸ் ஃபைன். ஸோ அது ரெடி பண்ணி வச்சுக்கிறீங்க. ஸோ இப்போ படம் எடுத்தாச்சு, அதை போஸ்ட் ப்ரொடக்ஷன் பண்ணியாச்சு, ப்ரொமோஷன் பண்ணியாச்சு. ஸோ நீங்கள் ரிலீஸ் பண்ணுறீங்க. டேட் வந்து என்ன டேட் ஃபிக்ஸ் பண்ணுங்கன்னா ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே. ஸோ நீங்கள் வந்து தேர்ஸ்டே நைட் ரிலீஸ் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க. தேர்ஸ்டே நைட்டு ஆரம்பிச்சிங்கன்னா ரிலீஸ் பண்ணிவிடுங்க. ஸோ இதுவும் நான் சொல்கிறேன், நெட் சென்டர் போய் பண்ணுங்கள். உங்கள் தேவையில்லாமல் உங்களோட டேட்டா வேஸ்ட் பண்ணாதீங்க. 15 rupees ஆகும், 20 rupees ஆகும், ½ an hour அப்லோட் ஆகிடும். ½ an hour to 1 hour அப்படின்னா கூட ஒரு 40 ரூபா ஒரு போதும் ஸ்பெண்ட் பண்ணி அப்லோட் பண்ணுங்கள். தேவையில்லாமல் உங்களோட 3G டேட்டா பேக் போட்டு 10 நிமிஷத்தில் அப்லோட் ஆயிரும்னு பண்ணி நீங்கள் மொபைலை சத்தியமாக நம்பாதீங்க. இன்டர்நெட்டுக்காக நெட் சென்டர் போங்க. நெட் சென்டரில் போயிட்டு அவர்கிட்ட சொல்லுங்கள், நான் இப்படி ஒன்று அப்லோட் பண்ணணும், முக்கியமான ஒரு இன்டர்வியூ இருக்குது, எனக்கு ஒரு நல்ல சிஸ்டம் கொடுங்க. இன்டர்நெட் கனெக்ஷனா அவங்களுக்கு தெரியும், அவன் ஒரு சிஸ்டம் தருவான், அதில் போய் பண்ணுங்கள், அப்லோட் பண்ணிடுங்க. அப்லோட் பண்ணுறதுக்கு சொல்கிறேன், ஒன்றும் இல்லை, சிம்பிள். நீங்கள் உங்கள் ஜிமெயில் லாகின் பண்ணுங்கள். சரி, gmail.com போயிட்டு நீங்கள் அந்த உங்கள் கம்பெனி நேம் வச்சுருப்பீங்க, அதில் கம்பெனி நேம் போட்டு லாகின் பண்ணுங்கள். லாகின் போயிட்டு அடுத்த டேப்லேயே யூடியூப் ஓப்பன் பண்ணுங்கள். பண்ணிங்கன்னா மை சேனல் இருக்கும். சரியா, மை சேனல் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கனாலே மேலே ஒரு பார் இருக்கும், அதில் அப்லோடுன்னு இருக்கும். ஸோ அதில் அப்லோட் கொடுங்க. உங்கள் ஃபைலை வந்து காப்பி பண்ணி வச்சுங்க. அதை அப்லோட் பண்ணிட்டு உங்கள் படத்தோட நேம் கொடுங்க, பை உங்கள் டேரக்டர் நேம் கொடுங்க. அது கீழே வந்து அந்த படத்தை பற்றி ஃபுல்லாக மென்ஷன் பண்ணுங்கள். ஒருத்தரை கூட விடாதீங்க, எல்லார் பேரையும் மென்ஷன் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப முக்கியம், எல்லார் பேரையும் மென்ஷன் பண்ணுங்கள், யாரையும் விட்டுறாதீங்க. அவங்களுக்கு முடிஞ்சால் டைம் இருந்தால் அவங்களோட ஃபேஸ்புக்கோட லிங்கை கூட எடுத்து அந்த பேருக்கு கீழே போடுங்க. அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு அதில் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கலாம். இப்போ அதெல்லாம் யாரும் பண்ணுறதே எனக்கு தெரிஞ்சு, சும்மா அப்படியே எடுத்து போட்டுருவாங்க. அந்த கம்பெனியை பற்றி மட்டும்தான் பேசுவாங்க. ரொம்ப அது எப்படின்னா ஒரு ரூடாக சொல்கிறாங்க, அது ஒரு ரூடான விஷயம். ஒரு டேரக்டர் தான் போடுறாங்க, அந்த ஒரு லிங்க் எடுத்து போட்டால் என்ன இருக்க போகுது, அவங்களுக்கு தெரியும் இவங்க நடிச்சிருக்காங்க அப்படின்ட்டு. மோஸ்ட்லி டெக்னிக்கல் டீமை பற்றி போட்டுருங்க. மோஸ்ட்லி டெக்னிக்கல் டீமுக்கு வந்து கொடுத்துருங்க, எடிட்டர்லேருந்து கேமராமேனுக்கு எல்லாம் லிங்க் எடுத்து போட்டுருங்க. எக்ஸ்ட்ரா ஒரு 15 நிமிஷம் ஆகும், பண்ணிவிடுங்க. ஸோ நெக்ஸ்ட் என்னென்னா, இப்போ வந்து நீங்கள் அப்லோட் பண்ணி கொடுத்துட்டீங்கன்னா ஃபஸ்ட்டு என்ன ஆகும்னா, ஃபஸ்ட்டு உங்கள் வீடியோ அப்லோட் ஆகும், அப்புறம் ப்ராசஸ் ஆகும். ஸோ 2 தடவை நடக்கும். நீங்கள் எக்ஸ்ட்ரா எதுவும் பண்ணிடாதீங்க, கொஞ்ச நேரம் அமைதியாக இருங்க. இல்லை என்ன பண்ணுங்கன்னா, ஒரு சிஸ்டம் வாங்கி அதை போட்டு பக்கத்து சிஸ்டமில் உட்காந்து நீங்கள் ஏதோ ஃபேஸ்புக் ஏதோ பார்த்துட்டு இருங்க, அது அப்லோட் ஆகட்டும், பொறுமையாக இருங்க. அப்லோட் ஆனதுக்கப்புறம் அது ஒரு லிங்க் ஒன்று ஜென்ரேட் ஆகும். அந்த லிங்க் எடுத்து எல்லாருக்கும் அனுப்புங்க. எல்லாரையும் பார்க்க சொல்லுங்க ஒரு தடவை. கண்டிப்பாக பார்ப்பாங்க. ஏன் பார்ப்பாங்கன்னா, நீங்கள் டீசர் ரிலீஸ் பண்ணாமல் இருந்தால் கண்டிப்பாக பார்ப்பாங்க. நீங்கள் அனுப்புகிற எல்லாரும் ஒரு தடவையாச்சும் ஓப்பன் பண்ணி அது என்னன்னு பார்ப்பாங்க. ஆனால் டீசர் ரிலீஸோ ட்ரைலர் ரிலீஸ் பண்ணிட்டீங்கன்னா, அதில் அவங்களுக்கு அது பிடிக்காத கண்டென்ட்டாக இருந்துச்சுன்னா அவங்க கண்டிப்பாக பார்க்க மாட்டாங்க. ஸோ நீங்கள் அதில் என்ன பண்ணுங்கள், முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிவிடுங்க. அவாய்ட் பண்ணிட்டு நீங்கள் அந்த லிங்க் எடுத்து போட்டுருங்க. லிங்க் எடுத்து அந்த ஒரு லிங்க் ஒன்று இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான லிங்காக இருக்கும், சின்னதாக இருக்கும். பட் ஆனால் நீங்கள் நல்லா கொஞ்ச நேரம் கழிச்சு நல்லா ஓப்பன் பண்ணிங்கன்னா ஒரு பெரிய லிங்காக இருக்கும். ஸோ அந்த லிங்க் வந்து ஷேர் இருக்கும். ஃபஸ்ட்டு உங்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணிக்கோங்க. ஷேர் பண்ணி எல்லாத்தையும் நல்லா யார் யார் பார்ப்பாங்களோ அவங்களுக்குலாம் டேக் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு டேக் பண்ணுங்கள். உங்கள் சிஸ்டர், உங்கள் கசின் எல்லாத்துக்கும் டேக் பண்ணி அவங்கள பார்க்க சொல்லுங்கள். கண்டிப்பாக பார்ப்பாங்க. முக்கியமான விஷயம், பார்க்க சொல்லும்போது அவங்கள இயர்ஃபோன் போட்டிருக்க சொல்லுங்கள், பிரைட்னஸ் ஃபுல்லாக வச்சுருக்க சொல்லுங்கள். ஸோ இந்த 2 விஷயம் அவங்களை கண்டிப்பாக பண்ண சொல்லுங்கள். ஒரு 80% வால்யூம் வைக்க சொல்லுங்கள். ஏன்னா நீங்கள் டப்பிங் பண்ணியிருக்கிறதும் அந்த பிஜிஎம், ஏன்னா நம்மளுக்கு மிக்சிங் மாஸ்டிங் நிறையா இருக்குது, நிறையா அதெல்லாம் வந்து நம்ம பண்ணாதனால கொஞ்சம் மோனோவாக இருக்கும், ஒரு மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் இயர்ஃபோன் வச்சுக்கணும். மோஸ்ட்லி வந்து யாராச்சும் டிவியில் பார்க்குறாங்கன்னு சொன்னால் வேணான்னு சொல்லிவிடுங்க. பார்க்குறாங்கன்னா பார்க்கட்டும், பட் சவுண்ட் நல்லா வச்சுக்க சொல்லுங்கள். ஸ்பீக்கரில் வச்சு பார்க்க வேணான்னு மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணிவிடுங்க. ஏன்னா ஸ்பீக்கர் போகும்போது தனித்தனியாக பிரியும். எப்படி சொல்லணும்னா லெஃப்ட் சைடு ரைட் சைடு பிரியும். ஸோ அது நீங்கள் பண்ணியிருக்க மாட்டீங்க மிக்சிங் மாஸ்டிங், அதனால கொஞ்சம் கிளாரிட்டி உடைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால வந்து இதெல்லாம் பண்ணுங்கள். ஸோ இதெல்லாம் பண்ணிட்டீங்கனாலே மோஸ்ட்லி எல்லாம் கவர் ஆகிடும். ஸோ அவங்க பார்க்கும்போது இயர்ஃபோன் போட்டு பார்ப்பாங்க. மோஸ்ட்லி யூடியூப்பில் பார்ப்பாங்க.
ஏன் வந்து ஃபோனில் ஃபஸ்ட்டு உங்கள் ஜீரோ பட்ஜெட் எடுத்து போட சொல்கிறேன்னா, ஃபோனில் எடுத்து போட்டிங்கன்னா ஃபோன் வந்து எடுக்கும் போதே வந்து கரெக்டாக தான் எடுக்கும், கரெக்டான பிக்சல் கிளாரிட்டி எல்லாம் எடுக்கும். நீங்கள் அவுட்புட் எடுக்கும்போது கரெக்டாக எடுத்துருவீங்க. ஸோ எடுக்கும்போது மோஸ்ட்லி வந்து எம்பி கம்மியாக இருக்கும். ஒரு இந்தியா, நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்க பையனாக யோசிங்க, நம்ம பையனும் பொண்ணும் எப்படி யோசிக்கிறீங்கன்னா, நீங்கள் போடுற நெட் பேக்கில் ஒரு 25 MB ஒரு படத்துக்கு ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஒருத்தன் யூஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணுவானா அப்படின்னு யோசிங்க. ஓகேவா? நீங்கள் லென்த் அதிகமாக்குனீங்கன்னா எம்பி அதிகமாகும். நீங்கள் ஃபஸ்ட்டு ஷார்ட் ஃபிலிமுக்காக நான் சொல்கிறேன் இது. நீங்கள் வந்து ஒரு படம் எடுக்கிறீங்கன்னா, ஒன்று எடுக்கிறதுனா 45 மினிட்ஸ்க்கு மேலே எடுத்துருங்க. அப்படி கம்மியாக எடுக்கிறதுனா ஒரு 10 மினிட்ஸ்க்குள்ளே எடுத்துருங்க. ஏன்னா 45 மினிட்ஸ்ன்னு பார்க்குறவன் டிஃப்ரெண்ட்டான மைண்ட் செட்டில் இருப்பான். சின்னதாக எடுக்கிறவன், சின்னதாக இருக்குங்க பார்க்குறவன் மைண்ட் செட் டிஃப்ரெண்ட்டாக இருப்பான். ஸோ 10 மினிட்ஸ்க்குள்ளே எடுக்கிறீங்கன்னா அதுக்கு உண்டான மைண்ட் செட் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இந்த வீடியோ வந்து 35 மினிட்ஸ் ஓடி இருக்கு. இப்போ நான் வந்து யூடியூப்பில் அப்லோட் பண்ணுவேன். பண்ணிட்டு நான் அதோட எம்பி என்னன்னு நான் அந்த யூடியூப் லிங்க்லேயே போடுறேன், எவ்வளோ எம்பி இருக்குது டவுன்லோட் பண்ணுறது. அதாவது நீங்கள் டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஒரு டியூப்மெட்னு ஒரு ஆண்ட்ராய்டு ஆப் இருக்குது, TUBEMATE. ஸோ இந்த ஆப்பில் வந்து நீங்கள் யூடியூப் வீடியோ டவுன்லோட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ஒரு மோஸ்ட்லி இப்போ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இந்த ஒப்பேரா ப்ரௌசர் வச்சுருப்பாங்க. சரியா? ஒப்பேரா, க்ரோம் இருக்கும், இன்பில்ட் ப்ரௌசர் இருக்கும் ஆண்ட்ராய்டு ஃபோன்ஸில். ஸோ அவங்கள வந்து எப்படி வந்து இந்த டியூப்மேட்லாம் டவுன்லோட் பண்ணாமல் நீங்கள் அனுப்புகிற லிங்கை டவுன்லோட் பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு டவுட் இருந்துச்சுன்னா, உங்கள் லிங்க் வந்து எப்படி இருக்குன்னா https://www.youtube.com இருக்கும். எப்படி இருக்குன்னா http 2 இருக்கும், ஒரு கோலன் இருக்கும், அப்புறம் www.youtube.com, அப்புறம் தான் உங்கள் லிங்க் அந்த உங்களோட படத்தோட இது வரும். என்ன பண்ணுங்கன்னா https அந்த www டாட் வரைக்கும்ங்கிறது ரிமூவ் பண்ணிடுங்க. இந்த டாட் வருது இல்லை www டாட், அது வரைக்கும் ரிமூவ் பண்ணிட்டு 2 S போடுங்க. ரெண்டு S போட்டு அப்படியே அந்த யூடியூப் எப்படி இருக்கும்னா, இப்போ நான் சொன்னதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னா youtube.com, அப்போ உங்கள் லிங்க் இருக்கும். அதை அப்படியே கிளிக் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு வெப்சைட்டில் உங்கள் படத்தை வந்து டவுன்லோட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் கொடுப்பாங்க. அப்படி நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா போதும். சரியா? ஏன்னா வந்து இப்போ இருக்க மோஸ்ட்லி தான் ஆண்ட்ராய்ட் ஃபோன் வச்சுருக்காங்க, பட் ஆனால் யூடியூப்பில் பார்ப்பாங்க, டவுன்லோட் பண்ணுறது சில பேருக்கு தெரியாது. ஸோ அவங்களுக்காக சொல்கிறேன். அதுவும் இல்லாமல் சில பேர் ஒப்பேரா வச்சுருப்பாங்க, அவங்க எப்படி டவுன்லோட் பண்ணலான்னு சொல்கிறேன். இப்போ சில பேர் நோக்கியா ஃபோனில் சாதாரண ஹேண்ட்செட் இன்டர்நெட் யூஸ் பண்ணி வச்சுருக்காங்க, அவங்களால டவுன்லோட் பண்ண முடியும், நம்ம லிங்க் அமிச்சா டவுன்லோட் பண்ண முடியும், பட் ஆனால் அவங்களால ஆண்ட்ராய்டு மாதிரி பண்ண முடியாது. ஸோ அவங்களுக்குலாம் வந்து இது. ஸோ இதை வந்து நீங்கள் சஜஸ்ட் பண்ணுவோம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும். நீங்களே கூட ட்ரை பண்ணி பாருங்கள். ஏதோ ஒரு வீடியோ எடுத்து அந்த முன்னாடி இதை ரிமூவ் பண்ணிட்டு இந்த ஃபார்மேட்டில் போடுங்க. அது கூட நான் வந்து கீழே போடுறேன் என்னன்ட்டு, அந்த சாஃப்ட்வேர் நேம் எல்லாமே நான் மென்ஷன் பண்ணுறேன். ஸோ இதெல்லாம் யூஸ் பண்ணுங்கள். ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் எல்லாரையும் பார்க்க வைங்க. பார்க்க வச்சுட்டு ஃபீட்பேக் வாங்குங்க. சில பேர் திட்டுவாங்க, சில பேர் உனக்கு தேவையில்லாதவன்னு சொல்லுவாங்க, பட் ஆனால் வந்து விட்டுறாதீங்க. ஒரு டீம் மெம்பர்ஸை விஷ் பண்ணுங்க. ஒரு டைரக்டராகவோ ஒரு கேமராமேனாகவோ யாராக இருந்தாலும் உங்கள் டீம் மெம்பர்ஸை வந்து ஒரு விஷ் பண்ணுங்க. நீ நல்லா பண்ணியிருக்கடா, தேங்க்ஸ் சொல்லுங்க. சில பேர் வந்து அப்படியே கண்டுக்காம இருப்பாங்க, அவன் யாருமே தெரியாம பண்ணிட்டான், ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் அவ்வளோதான், அது பெருசாக ஏதோ சாதிச்சிட்டாங்க. இப்போலாம் ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறாங்க, நல்லா தான் இருக்கு. சரியா? நிறைய பட்ஜெட் போட்டு எடுக்கிறாங்க, அவங்க ரொம்ப பெருசாக பண்ண மாதிரி பண்ணுறாங்க. அப்படி இருக்காதீங்க. நீங்கள் ஃபியூச்சர் ஃபிலிம் வந்து லென்த் அதிகம். இப்போ நீங்கள் விஜயோ அஜித்தோ யாரோ எடுக்கிற படம், ரஜினி கமல் யாராக இருந்தாலும் சரி, பெரிய படம் எடுக்கிறாங்க, அது அவங்களே ஒரு சின்ன படம் எடுத்தால் அவ்வளோதான். அவங்களோட அந்த லிமிட் தான், டைம் லிமிட் மட்டும்தான் வந்து ஷார்ட் ஃபிலிமா ஃபியூச்சர் ஃபிலிமான்னு முடிவு பண்ணணும். அப்படின்னு நீங்கள் ஒரு மைண்ட் செட் வச்சுக்கிட்டீங்கன்னா நல்ல படம் கண்டிப்பாக எடுக்கலாம். ஸ்கிரிப்ட் வைஸாக நீங்கள் எழுதும் போதே வந்து கொஞ்சம் உங்களை நீங்களே கொஞ்சம் கட்டுப்படுத்திக்கோங்க. நீங்களே கொஞ்சம் லிமிட் வச்சுட்டு இது போதும், முக்கியமான விஷயத்த சொல்லிடுங்க. இந்த தண்ணி பிரச்சனை பற்றி எடுக்கிறது, நல்லதாக எடுக்காதீங்க. நல்லதாக எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அது வந்து எப்படி இருக்கும்னா, நீங்கள் வந்து சின்ன வயசுலேருந்து திருக்குறள் படிச்சுட்டு இருப்பாங்க, பட் ஆனால் இன்னும் வந்து எல்லாரும் என்னது ஒரு பெண்ணை தப்பாக பேசுறதும், கொலை பண்ணுறதும், திருடுறது, பொய் சொல்கிறது, என்னது ஒருத்தவங்களுக்கு துரோகம் பண்ணுறது எல்லாமே பண்ணுறாங்க. அதாவது எப்படி சின்ன வயசுலேருந்து 12th வரைக்கும் படிப்பீங்களா திருக்குறள், படிச்சுட்டு நீங்கள் வந்து அதை ஃபாலோ பண்ண முடியாத மனசு இருக்கு இன்னும் நிறைய பேருக்கு. அவங்களுக்கு நீங்கள் எடுக்கிற 5 நிமிஷம் ஷார்ட் ஒன்றுமே சொல்ல முடியாது, சத்தியமாக சொல்ல முடியாது. அப்படி சில பேர் திருந்தினாங்கன்னா அது வந்து ஒரு டெம்பரவரியாக தான் இருக்குமே தவிர அவங்க
இறைவி படத்தை பார்த்துட்டு அப்பாடா அந்த பொண்ணுக்கு வந்து நல்ல இனிமேல் பொண்ணுங்களுக்கு நல்ல ஒரு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும், நல்லா பார்த்துக்கணும்னு நினச்சிட்டு வெளியே வருவாங்க. வந்துட்டு ஒரு பொண்ணு நடந்து போனால் அதை பற்றி கிண்டல் பண்ணுவாங்க, அந்த பொண்ணு கடுப்பில் போகும். இது பொண்ணும் பண்ணுவாங்க, பசங்களும் பண்ணுவாங்க. இது இது காமனாக நடக்குது. ஸோ வந்து நம்ம வந்து ஒருத்தவங்க திருத்துறோம் அப்படின்னு எடுக்க ட்ரை பண்ணாதீங்க. ஃபர்ஸ்ட் படத்தில் சொல்கிறேன், நீங்கள் உங்களுக்கான ஒரு நேம் கிராப் பண்ணதுக்கப்புறம் சொல்லுங்கள், நீங்கள் சொல்கிற கருத்தை கண்டிப்பாக சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்து ரிலீஸ் பண்ணிட்டீங்களா, பண்ணிட்டு நீங்கள் நல்லா பாருங்கள். ஒரு நாளைக்கு ஒரு 50 வியூ பார்ப்பாங்க, அடுத்த நாள் 100 பேர் பார்ப்பாங்க. ஸோ ஒரு 1 வீக்கில் வந்து ஒரு 500 வியூஸ் வச்சுக்கோங்க டார்கெட். ஒரு 1 வீக்கில் ஒரு 500 வியூஸை பார்க்க வைக்கிறீங்க. பார்த்துட்டு எல்லாத்தையும் சொல்லுங்கள். யூடியூப் கீழே வந்து கமெண்ட் பண்ண சொல்லுங்கள், அந்த படம் எப்படி இருந்துச்சுன்னு பப்ளிக்காக கமெண்ட் பண்ண சொல்லுங்கள். பப்ளிக்காக கமெண்ட் பண்ணும்போது நம்மளுக்கு அந்த ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். எப்படின்னா அவங்க நம்மளை பற்றி புகழ்ந்து பேசினாலும் நல்லா இல்லைன்னு சொன்னாலும் அதை ஏற்றுக்கிட்டு நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி ரெடி ஆகிறதுக்கு அந்த ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். கமெண்ட்ஸ் எல்லாத்தையும் கேளுங்க, எப்படி இருக்குது அப்படின்னு கேளுங்க. ஸோ ப்ரீ ப்ரொடக்ஷனில் எப்படி அரேஞ்ச் பண்ணணும், சிம்பிளாக அரேஞ்ச் பண்ணணும். மேக்கிங் நான் சொல்லிட்டேன், ஒரே நாளில் எடுக்கிற மாதிரி ட்ரை பண்ணுங்கள். சின்ன வீடு இருக்கிற நிறைய கேரக்டர் யூஸ் பண்ணுங்கள். போஸ்ட் ப்ரொடக்ஷனில் சாஃப்ட்வேர் சொன்னேன், அதை யூஸ் பண்ணிக்கோங்க. நான் முடிஞ்சால் இந்த வீடியோ கூட நான் ஐஸ்கை சாஃப்ட்வேரில் எடிட் பண்ணி கூட நான் போட்டு பார்க்குறேன். ஸோ ஏன்னா நானும் இப்போ நான் பண்ணுறேன், இதை பண்ணி நான் ஒரு பர்சன்லாம் போகக்கூடாது, ஓகேவா? ஏன்னா எனக்கு கூட ஒர்க் பண்ணுற டீம் இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்கெல்லாம் வந்து நிறையா எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அவங்களாம் எனக்கு கூட டீமாக ஒர்க் பண்ணாங்க, எதுவும் எதிர்பார்க்காம டீமாக ஒர்க் பண்ணாங்க. ஸோ அவங்கெல்லாம் வந்து 16 பிக்சல் ப்ரொடக்ஷனுங்கிற கீழே ஒர்க் பண்ணாங்க. ஸோ அது வந்து எல்லாரும் ஓனர். அந்த ஷார்ட் ஃபிலிம்ல யார் யார் நடித்தாங்களோ, யார் யார் ஒர்க் பண்ணாங்களோ எல்லாருமே அதுக்கு ஓனர் தான். ஏன்னா வந்து நாங்கள் எதுவுமே இது வேணும் அப்படின்னு செய்யலை. நாங்கள் வந்து நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணோம், நிறைய பேருக்கு ஷார்ட் ஃபிலிம் எடுக்க வந்து கேமராஸ் கொடுத்தோம், இன்னொரு டீம் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணோம், நிறைய கற்றுக்கிட்டோம். ஸோ நாங்கள் வந்து இதை வந்து ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறோம். இதே மாதிரி நீங்களும் ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறாங்கன்னா அவன் வந்து சீன் போடுறான் அப்படின்லாம் நினச்சிக்காதீங்க. அவன் வந்து அவனோட பேஷன் அது. நீங்கள் ஒன்று செய்வீங்க, உங்களுக்கு பாடுறதா இருக்கலாம், அதே மாதிரி அவங்களுக்கு இது ஒரு பேஷன் தான். இதே மாதிரி ஹிப்ஹாப் ஆர்டிஸ்ட் இருக்காங்க, நிறைய பேர் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. எதனால கஷ்டப்படுறாங்கன்னா நம்ம வந்து ரெஸ்பாண்ட் பண்ணுறது இல்லை, நம்ம வந்து எதையும் கண்டுக்கிறது இல்லை. ஒருத்தன் கஷ்டப்பட்டு எடுக்கிறானே அதை பார்ப்போமே, குறை சொல்கிறதுக்கு தான் ரெடியாக இருக்கீங்க. அதை ஒரு சின்ன ஒரு அப்ரிசியேஷன் போதும் ஒருத்தவங்களை வந்து அடுத்த ஸ்டெப் கொண்டு போகும். ஸோ அதை பண்ணுறதுக்கு எவ்வளோ முடியுமோ ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோவை நிறைய லென்த் ஆகிடுச்சு, இது நிறைய எம்பி ஆகும், எத்தனை பேர் பார்ப்பாங்க எனக்கு சத்தியமாக தெரியல. பட் ஆனால் வந்து நிறைய பேர் இதை முன் வந்து சொல்ல மாட்டாங்க, இப்படி தான் பண்ணணும் இதெல்லாம்ட்டு. பட் ஆனால் நாங்கள் எதையும் பேஸ் பண்ணி பண்ணல. இந்த 16 பிக்சல் ப்ரொடக்ஷனுங்கிறது வந்து எதையும் பேஸ் பண்ணி பண்ணல. நாங்கள் ஃப்ரீயாக ப்ரமோட் பண்ணுறோம். உங்கள் அண்ணனோட ஷார்ட் ஃபிலிமாக இருக்கலாம், உங்கள் அண்ணனோட படமாக இருக்கலாம், நாங்கள் ப்ரமோட் பண்ணியிருக்கோம். பெரிய ஆர்டிஸ்ட் ரஹ்மான் சாராக இருந்தாலும் சரி, இளையராஜா சாராக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் அவங்க போடுற வீடியோ நாங்கள் ஷேர் பண்ணியிருக்கோம். சரியா? நாங்கள் வந்து சின்ன ஆர்டிஸ்டையும் ஷேர் பண்ணியிருக்கோம், பெரிய ஆர்டிஸ்டோட ஷேர் பண்ணியிருக்கோம், யாராக இருந்தாலும் ஷேர் பண்ணுறோம். எல்லாமே எவ்வளோ முடியுமோ ஹெல்ப் பண்ணுறோம். அதே மாதிரி இதே மென்டாலிட்டி எல்லாருக்கும் இருந்து ஒருத்தருக்கும் இந்த சோஷியல் நெட்வொர்க்கை பக்காவாக யூஸ் பண்ணால் கொஞ்ச நாளில் அது எப்படி ஒரு யூரோப்பியன் கண்ட்ரிஸில் எப்படி எவ்வளோ பேர் அதை வந்து எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கிறாங்கன்ட்டு நம்மளுக்கு தெரிய மாட்டேங்குது. அங்கே உள்ள ஒரு ஹிப்ஹாப் ஆர்டிஸ்ட் அட்லீஸ்ட் ஒரு $330 மில்லியன் வர்த்தாக இருக்காரு. அவ்வளோ சொத்து இருக்கு அவர்கிட்ட. இங்கே உள்ள ஒரு ஆர்டிஸ்ட்டை நினச்சி பாருங்க, அவங்க தினமும் சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் இருக்காங்க. இதெல்லாம் ஏன்னா ரெஸ்பாண்ட் பண்ணுறது இல்லை. நம்ம வந்து அது ரெஸ்பாண்ட் பண்ணுற அளவுக்கு நம்மளுக்கு உண்டான மனசு வேணும், அதை செய்யணும், ஒருத்தவங்க ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு தோணணும். ஸோ அதை நீங்கள் கண்டிப்பாக பண்ணுவீங்க, உங்களுக்கு போக போக பண்ண தோணும். ஏன்னா கொஞ்ச நாள் வச்சு உங்கள் டாக்டர், உங்கள் சன்னும் அதை செய்யலாம். இப்போ உங்கள் சிஸ்டர் செய்யலாம், உங்கள் பிரதர் செய்யலாம், உங்கள் அப்பா கூட இப்போ ஒரு திடீர்னு ஆக்டர் ஆகலாம், உங்கள் அம்மா ஒரு நல்ல ஒரு கேரக்டரில் நடிக்கலாம், உங்கள் தாத்தா ஒரு நல்ல ஏதோ ஒன்று. ஸோ எது வேணால் நடக்கலாம். ஸோ நீங்கள் வந்து ப்ரமோட் பண்ணிட்டே இருங்க, முடிஞ்ச அளவு ப்ரமோட் பண்ணுங்கள். ஒரு பப்ளிக்காக சோஷியல் நெட்வொர்க்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்கள் ஃபோட்டோஸ் அப்லோட் பண்ணுறீங்க எல்லாமே, அட்லீஸ்ட் ஒன் ஷேர், ஒன் லைக், ஒன் கமெண்ட். ஒருத்தன் ஒரு வீடியோவை போடுறான்னா அவன் எதுக்காக போடுறான் நீங்கள் பார்க்கணும், அதை நீங்கள் சப்போர்ட் பண்ணி போடுறான், நீங்கள் அதை பண்ணுங்கள். நிறையா ஆர்டிஸ்ட் இருக்காங்க, நிறையா அண்டர் டெவலப்பிங் கண்ட்ரிஸ், டெவலப் ஆகாத கண்ட்ரிஸ் நிறையா பேர், அந்த ஆர்டிஸ்ட் நிறைய பேர் அதுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள்.
உங்களால் நிஜமாக ஒரு ஐடியூன்ஸில் போய் எதுவும் வாங்க முடியாது, அதெல்லாம் பண்ண முடியாது தான். பட் ஆனால் ஸ்டில் யூ கேன் சப்போர்ட். ஒரு லைக்கும் ஒரு ஷேர் ஒரு கமெண்ட் பண்ணிங்கன்னா அது எவ்வளோ பெரிய சப்போர்ட் பண்ணணுன்ட்டு அது ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு தெரியும். ஸோ இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல்ரெடி 150 இருக்குது. ஸோ இவ்வளோ நேரம் ஒருத்தவங்க பார்த்துருக்காங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. ஏன்னா இப்போ நான் சொல்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணுவேன். ஏன்னா 45 மினிட்ஸ் ஒருத்தவங்க பார்க்கறது ரொம்ப கஷ்டம். ஸோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றி உங்கள் கமெண்ட்ஸை கீழே போடுங்க. யூடியூப் சேனல் கமெண்ட்ஸில் போடுங்க. 16 பிக்சல் ப்ரொடக்ஷன் ஃபேஸ்புக் பேஜ் இருக்குது, அந்த லிங்க் போடுறேன், அதை லைக் பண்ணுங்கள். என்னோட டீம் மெம்பர்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க. இப்போ ஆக்டிவாக வந்து தமிழ்னு ஒரு பையன் இருக்கா, டிடி ஸ்டுடியோஸ்னு ஒன்று இருக்குது திருச்சியில். அந்த ஸ்டுடியோஸ் நல்லா போயிட்டுருக்கு. அந்த பையன் நல்லா பண்ணுறான். விக்னேஷ் ராஜேந்திரன் ஃப்ளிக்சிட்ஸ் அப்படின்ட்டு ஒரு சேனல் இருக்குது. சக்தி ஞானவேல்னு ஒருத்தர் இருக்காங்க. அவர் வந்து எடிட்டிங் விஎஃப்எக்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க வந்து இண்டிபெண்ட்டாக ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இவங்கெல்லாம் முக்கியமான ஆர்டிஸ்ட். இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. சாரி நான் சொல்ல வந்தேன், சாரி. வெங்கட் லக்ஷ்மன் 60 ஸ்டுடியோஸ்னு ஒன்று இருக்கு கரூர். ஸோ சென்னை இப்போ சென்னை போயிட்டாங்க. ஸோ அவங்க வந்து இன்னும் நல்லா வைடாக பண்ணிட்டு இருக்காங்க. கூல் கைஸ் கோகுல் ஸ்டுடியோஸ் அப்படின்ட்டு ஒரு மியூசிக் கம்போசர் இருக்காரு, கோகுல் கிருஷ்ணன். அவரு நல்லா பண்ணிட்டு இருக்காரு, இண்டிபெண்ட் ஆர்டிஸ்ட். அதே மாதிரி ஸ்ரீலங்கன் அந்த மாதிரி கண்ட்ரிஸ் போனீங்கன்னா சிவி லாக்ஸ், நவரத்னம் சச்சின், விதுஷா, நிறைய பேர் பண்ணுறாங்க. நிறைய பேர் எனக்கு இதெல்லாம் ஞாபகம் இருக்கு. ஞாபகம் இல்லைன்னா நான் வந்துருக்கேன். எனக்கு அவங்க எல்லாரையும் சப்போர்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இவங்கெல்லாம் இன்னும் இண்டிபெண்ட் ஆர்டிஸ்ட், இன்னும் மெயின் ஸ்ட்ரீம் வரல. ஸோ அவங்க மெயின் ஸ்ட்ரீம் வரலாம். அவங்கள மாதிரி என்ன மாதிரி ஆர்டிஸ்ட் நிறைய பேர் வந்து ஷேர் பண்ணணும். உங்களை மாதிரி ஆர்டிஸ்ட்டும் ஷேர் பண்ணணும், உங்களை மாதிரி பப்ளிக்ஸும் ஷேர் பண்ணணும், லைக் பண்ணணும். ஸோ படம் வந்தால் தியேட்டரில் போய் பாருங்கள். இங்கிலீஷ் படம் முடியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அது வரல, அது வாங்கினா டொரன்ஸில் டவுன்லோட் பண்ணிடுவாங்க. தப்புலன்னு சொல்லல, முடியாத பட்சத்தில் பார்த்தாகணும். ஏன்னா ஒரு ஆட்டோ வந்து வேஸ்ட் பண்ணிடக்கூடாது, பார்த்துடுறோம். இப்போ மோஸ்ட்லி வந்து நிறைய வெப்சைட் வந்து பெய்டு பண்ணி பார்க்கறதுக்கு கொடுக்குறாங்க. ஸோ தட் கேன் பி வெரி யூஸ்ஃபுல். அது மாதிரி நீங்கள் கூட ஒரு வெப்சைட் ஆரம்பித்து பண்ணுங்கள், அது ஒரு நல்ல பிஸ்னஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு கேமரா ப்ரொவைட் பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் சும்மா இருக்க கேமரா இருந்துச்சுன்னா ப்ரொவைட் பண்ணுங்கள், ஷார்ட் ஃபிலிம் எடுக்க. உங்கள்கிட்ட லேப்டாப் இருந்துச்சுன்னா அவங்கள்ட்ட எடிட் பண்ணனா அவன்கிட்ட கொடுங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நல்ல கேமரா, நல்ல ஃபோன் வச்சுருக்கீங்க, கேமரா இருக்குன்னா கொடுங்க, கேமரா ஃபோன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கொடுங்க. ஸோ அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு ஃப்ரெண்டு யாராச்சும் ஒருத்தன் ப்ராட்பேண்ட் போட்டிருக்கானா அவன்கிட்ட கேளுங்க, அவன்கிட்ட சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணிங்க. ஸோ அதெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்களுக்கு இன்னும் என்ன ஏதாச்சும் டவுட் இருந்தால் அதை பற்றி கேளுங்க, நான் எனக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்கிறேன். அதே மாதிரி நான் இப்போ சொன்னது எல்லாமே வந்து பிகினர்ஸ்க்கு அதுவும் அன்அஃபிஷியல் அன்ப்ரொஃபஷனல் திங்ஸ் தான் நான் சொன்னேன். நான் தப்பாக செஞ்சுதான் மன்னிச்சிருங்க. நான் நல்லது சொல்லியிருந்தேன். சத்தியமாக அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ அதெல்லாம் வந்து கிராப் பண்ணிக்கோங்க, அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை கூட நீங்கள் யாருக்காச்சும் சொல்லலாம். இதே மாதிரி நீங்கள் ஒரு வீடியோ பண்ணுங்கள், எனக்கு அனுப்புங்க, நான் நிஜமாக ஷேர் பண்ணுறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் நல்ல வீடியோஸ் ஏதோ பண்ணியிருந்தாங்கன்னா எனக்கு அனுப்புங்க, நான் அதை நல்லா ஷேர் பண்ணுறேன், நிறைய பேருக்கு அனுப்புகிறேன். நானும் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன், பட் ஆனால் என்னோடய ஃப்ரீ டைம் முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே ஷேர் பண்ணுறேன். ஸோ சரி, ஓகே, பாய். நான் கிட்டத்தட்ட 48 மினிட்ஸ் இதை பற்றி பேசியிருக்கேன். எனக்கு த்ரோட் அப்படியே ட்ரை ஆகிடுச்சு. பட் ஆனால் எனக்கு இதில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட், இதை சொல்லி ஆகணும்னு நான் ரொம்ப நாளாக யோசிச்சுட்டு இருக்கேன். ஏன்னா நிறைய பேர் சொல்கிறது இல்லை. ஏன்னா அவங்க வந்து அதை ஏன் மறைக்கிறாங்க, ஏன் க்ளோஸ்டாக இருக்காங்க எனக்கு தெரியல. பட் ஆனால் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எந்த வீடியோ எடுக்கிறதுனா இருந்தாலும் அந்த ஐஸ்கை சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுங்கள். வீடியோ ரெக்கார்டிங் பண்ணுறது அதை வந்து சாதாரண ஃபோனில் பண்ணுங்கள், எந்த பிரச்சனையும் இல்லை. ஓகே, பாய். நீங்கள் வந்து என்றைக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருங்க ஒருத்தவங்களுக்கு. லெகசின்னு சொல்லுவாங்க, அதாவது நீங்கள் வந்து ஒருத்தவங்களுக்கு நீங்கள் விட்டு போகிற விஷயம் வந்து ஒருத்தவங்களுக்கு நல்ல மோட்டிவேஷனாக இருக்கணும்ட்டு. ஸோ அது மாதிரி இருங்க. ஸோ பாய், எல்லாருக்கும் தேங்க்ஸ். என்னோட பேஜ் வந்து 16 பிக்சல் ப்ரொடக்ஷன். என் பேர் வந்து பிரவீன் சந்திரசேகர். ஃபேஸ்புக்கில் வந்து பிரவீன் சான் ஃப்ரீசன் வச்சுருக்கேன், அது வந்து சும்மா ஒரு பேர். ஸோ பிரவீன் சந்திரசேகர் என் பேர். நான் பெங்களூரில் இருக்கேன். ஸோ 16 பிக்சல் ப்ரொடக்ஷன் வந்து என்னோட கம்பெனி நேம். அந்த கம்பெனியில் நிறைய பேர் ஒர்க் பண்ணுறாங்க, அந்த கம்பெனி நிறைய பேர் ஓன் பண்ணுறாங்க. நான் வந்து அதை ஓன் பண்ணுறேன்னு சொல்ல மாட்டேன். என்னோட டீம் மெம்பர்ஸ் எல்லாருக்குமே அது சமமான ஒரு ஆக்சஸ் இருக்குது, அதை யூஸ் பண்ணலாம். இப்போ கூட யார் கேட்டாலும் அதுக்குண்டான அட்மின் ரைட்ஸ் கொடுக்க நான் ரெடி. ஸோ தேங்க்ஸ். ஸோ எனக்கு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணாங்க ஃப்ரெண்ட்ஸ்.
அதே மாதிரி எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள், இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். நான் நிறையா விஷயம் பேசியிருக்கலாம், நான் சீன் போகிறேன்னு நினச்சிக்கலாம், நீங்கள் என்ன வேணால் நினச்சிக்கோங்க. பட் ஆனால் சொல்கிறேன், இது வந்து உங்கள் அண்ணனோ தங்கச்சியோ யாரோ ஒருத்தவங்க ஷார்ட் ஃபிலிம் எடுக்க ட்ரை பண்ணலாம், ஏதோ பண்ணலாம், அதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது வந்து 2016 மிடில் ஆஃப் தி இயர். ஸோ நாங்கள் வந்து என்ன நெக்ஸ்ட் பிளான் பண்ணியிருக்கோம்னா, இந்த 16க்கு அப்புறமா ஆக்டிவாக ஷார்ட் ஃபிலிம் ப்ரொடியூஸ் பண்ணலான்ட்டு இருக்கோம். ஸோ அதுக்கு வந்து நல்ல ஸ்கிரிப்ட் வந்தாலும் எதோ வந்தாலும் பண்ணலான்ட்டு இருக்கோம். ஸோ அது வந்து 2016 எண்டில், 2016 முடிஞ்சதுக்கப்புறம் நான் புதுசாக நானும் ட்ரை பண்ணலான்ட்டு இருக்கேன். எப்படின்னா ஒரு ஃபிலிம் வந்து எப்படி ஒரு ஆடியோ மட்டும் இருக்கும், சில நேரம் நீங்கள் ரேடியோவில் கேட்பீங்க, ஒரு படத்தை வந்து அப்படியே ஆடியோ போடும், அது மாதிரி ஷார்ட் ஃபிலிமுக்கு ஒரு கதையை வந்து ஒரு ஆடியோ ரிலீஸ் பண்ணலான்ட்டு இருக்கேன். அது பேர் வந்து தீரா உலா அப்படின்னு ஒரு ஷார்ட் ஃபிலிம். அந்த ஷார்ட் ஃபிலிமுக்கு கதை எழுதி வச்சுருக்கேன். ஆனால் அதை வந்து ஒரு கதையாக நான் வந்து நேரேட் பண்ண போகிறேன். ஒரு 15 மினிட்ஸ் 20 மினிட்ஸ்க்கு அது ஷார்ட் ஃபிலிம் மாதிரி ஷார்ட் ஸ்டோரி ஆடியோ அப்படி ரிலீஸ் பண்ண போகிறேன். ஸோ எனக்கு தெரிஞ்சு என்னோட சர்க்கிளில் நான் அதை ஃபஸ்ட்டாக பண்ண போகிறேன். ஸோ இது மாதிரி நிறையா பண்ணுங்கள். நிறையா பண்ணால் நிறைய பேர் ஈஸியாக ஹெட்ஃபோன் போட்டு அவங்க கதையை கேட்டு போகலாம். ஜாலியாக டவுன்லோட் பண்ணிட்டாங்கன்னா அவங்க பாட்டுக்கு ஹெட்ஃபோன் போட்டு ஆடியோவாக கேட்டு போகலாம். ட்ராவல் பண்ணுறவங்க அவங்க வீடியோ பார்க்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ நெக்ஸ்ட் அது பண்ணலான்ட்டு இருக்கேன் நான். வேறு என் ஃப்ரெண்ட்ஸ் டிடி ஸ்டுடியோஸில் தமிம் அண்ட் ராஜ் விக்னேஸ்வரன் சேர்ந்து இப்போ போர்ட்ஃபோலியோ பண்ணிட்டுருக்காங்க மாடலிங்க்கு. ஸோ அது நல்லா போயிட்டுருக்கு. என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் ஹிப்ஹாப் ஆர்டிஸ்ட் நிறைய பேர் இருக்காங்க. சாமி குட்டாலிஸ், எம்சி ஷாடி, நிறைய பேர் வந்து சென்னையில் நல்லா ஹிப்ஹாப் பாட்டு அதெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. அதே மாதிரி கோகுல் கிருஷ்ணன், ஸோ பக்கா மியூசிக் கம்போசர். ஸோ ஹி இஸ் டூயிங் வெரி குட் மியூசிக். நீங்கள் எனக்கு சொல்ல தெரியாது, பட் வெரி குட் ஸ்டாண்டர்ட் மியூசிக் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இவங்கெல்லாம் இருக்காங்க, எனக்கு சப்போர்ட்டாக இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு நான் சப்போர்ட்டாக இருக்கேன். ஸோ பாய், தேங்க்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ பாய்.